தன்னுடைய போனை பார்த்த ஜிஷ்ணு ஒரு கணம் திகைத்து போய் பற்களை இறுக்க கடித்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். ஜோசப் இங்கிருந்து போனதும் இந்த போன் வந்ததா, இல்ல இது தற்செயலான ஒன்னா, அப்படி இல்லைன்னா இது சக்திவேலோட சதியா, இல்ல வேற ஏதாவதா என்று அவருக்கு பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தன. கடந்த சில வருடமாக வில்லியம்ஸ் ஃபேமிலி பிசினஸ் ரீதியாக நன்றாக வளர்ச்சியடைந்து வருகிறது. இதில் ஒரு பெரிய பங்கு சோலை சொசைட்டிக்கும் உண்டு. சோலை சொசைட்டிக்கும் அவர்களுக்கும் இருந்த ஒரு ஆழமான தொடர்புதான் இதற்கு காரணம். அந்த சொசைட்டியின் வெளிநாட்டு உறுப்பினர்கள் அனைவரையும் ஜிஷ்ணு நன்றாக அறிந்து வைத்திருந்தார். அந்த சொசைட்டியின் நண்பர்கள் அனைவரும் உலகின் தலை சிறந்த நபர்களாக இருந்தனர். ஆனால் அவர்களில் யாரும் எதற்காக இந்த நேரத்தில் ஜிஷ்ணுவிற்கு போன் செய்ய வேண்டும், ஹெட் ஆபீஸில் இருந்து போன் செய்து பேசும் அளவிற்கு உடனடியான அவசர செய்தி எதுவும் இல்லை என்று ஜிஷ்ணுவிற்கும் தெரியும். போனை தன் கைகளில் வைத்து உற்று பார்த்து கொண்டிருந்த ஜிஷ்ணுவை பார்த்து சக்திவேல் மறுபடியும் போனை எடுத்து பேசுங்க என்று சொன்னார். சக்திவேல் சொன்னதை கேட்டு ஜிஷ்ணு, என்ன நான் நீ சொன்னதை கேட்டு பயப்படுறேன்னு நினைக்கிறியா? என் போன்ல நான் எப்ப வேணாலும் பேசுவேன், நான் பேசுறதுல என்ன என்று ஏளனமாக பதில் சொல்லிவிட்டு தன் போனை எடுத்து பட்டனை அழுத்தி காதில் வைத்தார். போனின் மறுமுனையில் இருந்து ஒரு குரல், ஹலோ, நீங்க ஜிஷ்ணுவா என்று கேட்டது. அந்த குரலை கேட்டதும் ஜிஷ்ணுவின் முகம் சந்தேகத்திற்கு இடமாக மாறியது. ஜிஷ்ணு இதுவரை இந்த மாதிரி ஒரு குரலை கேட்டதே இல்லை. ஆனால் அவரிடம் போனில் பேசும் அந்த நபர் சாதாரண மனிதர் இல்லை என்பது ஜிஷ்ணுவிற்கு தெரிந்திருந்தது. அவரது வேகமும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தது என்று ஜிஷ்ணுவிற்கு தெரிந்திருந்தது. ஜிஷ்ணுவும் கொஞ்சமும் தயங்காமல் உடனே, ஆமா, நான் தான் ஜிஷ்ணு, நீங்க யாரு? சோலை சொசைட்டில இருந்து பேசுறீங்களா என்று கேட்டார். மறுமுனையில் அந்த குரல், ஆமா, அங்க இருந்து தான் பேசுறோம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஜோசப் பிரஸ் மீட் நடத்துறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா என்று கேட்டார். இதை கேட்ட ஜிஷ்ணு மிகுந்த மகிழ்ச்சியாக மறுமுனையில் இருப்பவரிடம் பேசத் தொடங்கினார். ஆமா, என்னால் நம்ப முடியல. அவர் இதை கண்டிப்பா செய்யவே கூடாது. இந்த ஜோசப் உண்மையிலேயே ஒரு துரோகிதான். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா வருஷமும் நாங்க எப்படி சோலை சொசைட்டிக்கும் அதோட டீமுக்கும் சப்போர்ட் பண்றோமோ அந்த சப்போர்ட் இப்பவும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த தேவையில்லாத வேலைக்கெல்லாம் காரணம் ஜோசப் தானே, எனக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா இப்ப அந்த ஜோசப் சீக்கிரமா செத்துருவாரு. நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த பிரஸ் மீட்டை கண்டிப்பா ரிலீஸ் ஆகாது, அதை யாரும் பார்க்கவும் மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு நிறுத்தினார். ஜிஷ்ணு, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்ககிட்ட இப்ப நாங்க 2 விஷயம் சொல்றோம். முதல் விஷயம், ஜோசப்போட பிரஸ் மீட் முடிஞ்சிருச்சு, அது நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க அவருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவர் நம்மளோட தலைவர். இல்ல நீங்க அவருக்கு எதிராக செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களை நம்மளோட சொசைட்டி பிளாக் லிஸ்ட்ல சேர்த்துருவோம். இந்த விஷயத்தை உங்களால சரியா செய்ய முடியல அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு எந்த விஷயத்திலையும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். நீங்க மிஸ்டர் சக்திவேலை எப்பவுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்க ஏதாவது ஒரு விதத்துல அவரை கஷ்டப்படுத்த நினைச்சீங்கன்னா லைஃப் லாங் நீங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இத நான் உங்களுக்கு மிரட்டலா சொல்லல, உங்களோட நல்லதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நீங்க நம்ம சொசைட்டியோட மெம்பர். நீங்க நல்லா இருக்கிறது எங்களுக்கு முக்கியம். அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க என்று அந்த குரலுக்கு சொந்தமான நபர் பேசினார். இந்த வார்த்தைகளை கேட்ட ஜிஷ்ணுவின் மனம் வெடித்து சிதறியது. அவருடைய உணர்வுகளை சொல்ல வார்த்தை இல்லாமல் இதயம் கனமானது. இதை அவரால் துளியும் நம்ப முடியவில்லை. மேலும் இந்த முடிவை அவரால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மனதளவில் நொந்து கொண்டிருந்தார். சோலை சொசைட்டியின் பின்னால் இருப்பவர் சோலை குடும்பத்தின் நிறுவனர், ஒரு சிறந்த நபர். வருடாந்திர லாபம் பில்லியன் கணக்கான டாலர்களை மற்றும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கும் ஒரு பெரிய ஷாட். அவரிடத்தில் முகத்தை சுழிப்பது தனக்கு ஆபத்து என்று நினைத்து ஜிஷ்ணு தேவையில்லாமல் அவரிடம் பேசாமல், நாம இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கவே கூடாது. நாம இதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொசைட்டியோட பேர் மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலும் இருக்கிற நம்மளோட சொசைட்டி பேரும் கெட்டு போயிடும். நாம சொசைட்டி இப்ப வரைக்கும் எதுலயும் பிளாக் மார்க் வாங்கினதே இல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்று பணிவாக சொன்னார். ஜிஷ்ணுவின் பதிலை கேட்டு எதிரில் இருந்த அந்த நபர் சிரித்துவிட்டு, நான் ஷோலே சொசைட்டில முதலீடு செஞ்சேன். இருந்தாலும் என்னோட 1க்கு மேல இருக்கிற எல்லா பிளானும் அதுல இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன் எல்லா விதத்திலையும் யோசிக்கணும். தன்னோட குறையையும் தெரிஞ்சுக்கணும், தன்னோட நிறைய பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல பிசினஸ்ல எப்பவுமே ஏற்றம் மட்டுமே இருக்காது,
சில நேரங்கள்ல இறக்கமும் இருக்கும். அதையும் நாம ஏத்துக்க துணிஞ்சா மட்டும்தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ்மேனா இருக்க முடியும். ஒரு அறிவாளியான ஆளு ஒரு கூடக்குள்ள எல்லா முட்டையும் வைக்க முடியாது. உங்க கூட சேர்ந்து நானும் சக்திவேலை கஷ்டப்படுத்தினா என் கூடையில இருக்கிற எல்லா முட்டையும் உடைஞ்சிரும். உங்களுக்கு புரியுதா? என்னோட எல்லா பிசினஸும் அடியோட அழிஞ்சிரும். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. மிஸ்டர் சக்திவேலை எந்த விஷயத்திலையும் பகச்சிக்காதீங்க. அவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் மறுபடியும் உங்களோட நல்லதுக்காகத்தான் நான் சொல்றேன் என்று சொன்னார். அவர் சொன்ன விதம் உண்மையில் எளிமையாக இருந்தது. ஜிஷ்ணுவும் உடனடியாக புரிந்து கொண்டார். ஆனால் அவரால் நம்பவே முடியவில்லை. இந்த சொசைட்டிக்கு பின்னால் இருக்கிறவங்க எல்லாருமே ஏன் சக்திவேலுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க? இதுல ஒருத்தருக்கு கூட சக்திவேலை எதிர்த்து நிக்கிற தைரியம் இல்லையா? இப்ப பேசினாலும் சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறாரு. நான் என்னை பத்தி மட்டும் யோசிக்கலையே, சொசைட்டியை பத்தி தானே யோசிக்கிறேன். ஆனா மத்தவங்க யாரும் ஏன் என்ன மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க என்று மனதளவில் நினைத்துக் கொண்டார். நான் ஷோலே சொசைட்டில இருக்கேன். எல்லா மெம்பர்ஸையும் எல்லா தலைவர்களையும் சிட்டாடலுக்கு அனுப்பியிருக்கேன். அவங்க மொத்தமா 16 பேர். அவங்கள வரவேற்கிறதுல இருந்து அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ற வரைக்கும் எல்லாமே உங்களோட பொறுப்பு. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்குங்க. அவங்க எல்லாரும் நம்ம சொசைட்டியோட மெம்பர்ஸ், நம்ம சொசைட்டியோட தலைவர்கள், நம்ம சொசைட்டில ஒவ்வொரு பொறுப்புல இருக்கிறவங்க. அவங்க எல்லாருக்குமே நிறைய வேலைகள் இருக்கும். அவங்க எல்லாரையும் நீங்க கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கணும். அவங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்குங்க. இதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நான் உங்களை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். நீங்களும் நம்ம சொசைட்டியோட மெம்பர் தான். அதனாலதான் இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கேன் என்று மறுமுனையில் இருந்த நபர் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு ஜிஷ்ணுவின் மனம் சுக்கு நூறாக உடைந்தது. சலைல் சொசைட்டியின் ஹெட் ஆபீஸில் இருந்து பேசியவர் ஜிஷ்ணுவிடம் சொசைட்டியின் மெம்பர்களையும் தலைவர்களையும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ளுமாறு சொன்ன பின்பு ஜிஷ்ணுவின் மனம் சுக்கு நூறாக உடைந்திருந்தது. ஆனாலும் இவ்வளவு பெரிய சொசைட்டி ஜோசப் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்ள நினைத்ததை ஜிஷ்ணுவால் துளியும் நம்ப முடியவில்லை. சக்திவேல் சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க இத செஞ்சீங்களா என்று ஜிஷ்ணு அவரிடம் கேட்க நினைத்தார். கடகால இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை பத்தி யோசிச்சீங்களா? எந்த விதத்துல இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க? அவங்களும் இதை ஏத்துக்கிட்டாங்களா? அவங்களோட ஒத்துழைப்பும் இதுல முக்கியம்தான். அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி கண்டிப்பா நீங்க யோசிக்கணும் என்று ஜிஷ்ணு சொன்னார். இதை கேட்ட எதிரில் இருந்த நபர், மிஸ்டர் ஜிஷ்ணு என்ன பண்ணணும்னு சொசைட்டில இருக்கிற எங்களுக்கு தெரியும். நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். சிவகுமாரோட நடந்த இந்த பிரச்சனையை சமாளிக்க உங்க ஃபேமிலியில இருக்கிற யாரும் விரும்பல. அப்படின்னா நீங்க சிவகுமாரை எதிர்க்கல, நீங்க சக்திவேலை எதிர்த்து இந்த விஷயத்த பண்றீங்க. ஆனா இதுல நஷ்டம் என்னவோ உங்களுக்கு தான். நீங்க இப்படியெல்லாம் பண்றதுனால, அவரை எதிர்க்கிறதுனால சக்திவேலுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நீங்க அவரோட ரக்கையை வெட்டி எறிஞ்சாலும் அவரால் பறக்க முடியும். அவர் இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. அவரோட பேச்சை மீறி நம்ம சொசைட்டில மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த சொசைட்டிலையும் எதுவும் நடக்காது. அவரோட பவரால கிட்டத்தட்ட முழு உலகத்தையும் கட்டுப்படுத்த முடியும். சட்டப்பூர்வமான ஒரு வெற்றி அடைஞ்சவங்களுக்கு தான் சொந்தம். ஒரு புத்திசாலியான மனுஷன் எல்லா சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மாத்திக்குவான். எதை செஞ்சா நமக்கு நல்லது நடக்குமோ அதை மட்டும்தான் செய்வான். எதிர்த்து நின்னு தன்னோட நோக்கத்தையும் தனக்கு சொந்தமான எல்லாத்தையும் இழக்கணும்னு நினைக்கவே மாட்டான். இதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்று சொன்னார். நீங்க புத்திசாலியான ஆள் அப்படின்னா ஏதாவது ஒரு வெளியூருக்கு போங்க. அங்க போய் அவரோட பவரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வெளிநாட்டு பிசினஸ் மேன் சக்திவேல் அப்படின்னா சும்மா இல்ல. அவரோட பேருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, எல்லாத்தையும் மீறி பயமும் இருக்கு என்று சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகள் மிகவும் உறுதியாக இருந்தது. அவர் சொன்னதை கேட்டு ஒரு கணம் ஜிஷ்ணு உண்மையில் ஆச்சரியப்பட்டு திகைத்து நின்றார். ஒரு நொடி யோசித்துவிட்டு, ஒருவேளை ஜோசப் செய்தது சரியா இருக்குமோ என்று அவர் நினைக்க தொடங்கியிருந்தார். போனின் மறுமுனையில் இருந்தவர் போனை கட் செய்ய போவதை தெரிந்து கொண்ட ஜிஷ்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் என்று சொல்லி மறுபக்கம் இருந்தவரை நிறுத்தினார். ஜிஷ்ணு அவரிடம், நான் அடிக்கடி வெளிநாடு போவேன். ஆனா எனக்கு வெளிநாட்டு பிசினஸ் மேன் எல்லார் கூடயும் அதிகமா தொடர்பு இருந்ததில்ல. நானும் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்ற பார்வையில அவங்க கிட்ட கேட்க நினைக்கிறேன். சக்திவேல் உண்மையிலேயே பெரிய ஆள் தானா? அவரு ஷோலே சொசைட்டியை விட பயங்கரமான ஆளா? நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டிலேயே அவருக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கா
என்று ஜிஷ்ணு ஒரு அவநம்பிக்கையில் அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். ஜிஷ்ணு தன் மனதில் தனக்கும் சக்திவேலுக்கும் இடையே எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இருப்பதாக நினைக்கவில்லை. சக்திவேலை போலவே ஜிஷ்ணுவிடமும் நிறைய பாடிகார்ட்ஸ் இருந்தார்கள். நிறைய பிசினஸ்களும் இருந்தது. அதன் மூலமாக நிறைய சம்பாத்தியமும் இருந்தது. ஜிஷ்ணு தன்னுடைய பிளான் எதுவுமே என்றுமே தோற்றதில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அவர் நினைத்தால் இந்த நொடியை சக்திவேலை கொல்ல முடியும் என்று, தான் விரித்த வலையில் அவர் மாட்டிக்கொண்டார் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தார். அனைத்திற்கும் மேலாக ஜிஷ்ணு சக்திவேலின் மரணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஜிஷ்ணுவின் வார்த்தைகளுக்கு மாறாக சோலை சொசைட்டியின் சார்பாக பேசியவர் எந்தவித தயக்கமும் இல்லாமல் எளிமையாகவும் தெளிவாகவும் ஒரே வார்த்தையில் அவர் கடவுள் என்று பதிலளித்ததும் ஜிஷ்ணு முழுவதுமாக அதிர்ச்சியாகி திகைத்து நின்றார். தொலைபேசியின் அழைப்புக்கு பிறகு ஜிஷ்ணு அந்த இடத்திலேயே உறைந்து போய் இயந்திரம் போல சக்திவேலை திரும்பி பார்த்தார். போனின் எதிர்முனையில் பேசியவர் இப்படி சொல்வார் என்று ஜிஷ்ணு துளியும் எதிர்பார்க்கவில்லை. இது அவருடைய எதிர்பார்ப்பிற்கு புறம்பாக இருந்தது. இது முடியாத காரியம். சோலே சொசைட்டிக்கு லஞ்சம் கொடுத்தீங்களா? இது சாத்தியமே இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க என்று சொல்லும்போது ஜிஷ்ணுவின் கைகள் இடைவிடாமல் பயங்கரமாக நடுங்கத் தொடங்கியது. ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சக்திவேல் தன் முகத்தில் எந்த ஒரு வெளிப்பாட்டையும் காட்டவில்லை. அவர் ஜிஷ்ணு சொன்னதை கேட்டு, ஜிஷ்ணு, நீ என்னோட எதிரின்னு நான் என்னைக்குமே நினைச்சதில்ல. அதுக்கு நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததில்ல. உங்களோட குடும்பத்து பொண்ணு தானே ஈஸ்வரி. தெரிஞ்ச ஈஸ்வரி மேல ஆசிட் ஊத்துனீங்க. நான் உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனாலும் நான் அந்த விஷயத்துக்காக கண்டிப்பா பழி வாங்கிதானே ஆகலாம். எங்க உன்னோட வைஃப் என்று சக்திவேல் நேரடியாக ஜிஷ்ணுவிடம் கேட்டார். சக்திவேல் சொன்னதை கேட்ட ஜிஷ்ணு பதட்டமாக, சக்திவேல், நீ என்ன செய்ய நினைக்கிற என்று கோபமாக கர்ஜித்தார். சக்திவேல் லேசாக சிரித்துவிட்டு, எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. அதாவது, நான் எப்பவுமே ஒரு பொண்ணுக்கு எந்த விதத்திலையும் கெட்டது நினைக்க மாட்டேன், கெட்டது செய்யவும் மாட்டேன். ஆனா என்னோட ஒய்ஃப் மேல யாராவது தேவையில்லாம கைய வச்சாலோ, அவங்கள ஏதாவது கெட்டது நினைச்சாலும், கெட்டது பண்ணாலும், நான் நிச்சயமா என்னோட பாலிசியை தாண்டி பதிலுக்கு நானும் எல்லாமே செஞ்சிருவேன் என்று சக்திவேல் கடுமையாக கூறினார். இந்த நேரத்தில் ஜிஷ்ணு குளிர்ந்த வியர்வையில் நனைந்து கொண்டிருந்தார். அவரால் தன்னுடைய நடுக்கத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவர் தொடர்ந்து கோபமாக சக்திவேலை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஒய்ஃப நீ கஷ்டப்படுத்தணும்னு சொல்லுவ? என்னை தாண்டி என்னோட ஒய்ஃப் மேல உன்னால கை வச்சிட முடியுமா? நீ வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு பண்ணதெல்லாம் எதுவுமே பத்தாதா? என்னோட ஒய்ஃப் வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நீ வில்லியம்ஸ் ஃபேமிலி எதிர்க்க நினைக்கிறியா? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குன்னு நினைக்கிறியா? சரி, என்னோட ஒய்ஃப் பண்ணது தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதையும் நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நீ ஏற்கனவே வில்லியம்ஸ் ஃபேமிலி அதிகமா கஷ்டப்படுத்திட்ட. இன்னும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். உன்னால அதை தாங்கிக்கவே முடியாது. உன்னையும் உன்னை சேர்ந்தவங்களையும் நாங்க கண்டிப்பா அழிச்சிடுவோம் என்று ஜிஷ்ணு ஆவேசமாக பேசினார். ஜிஷ்ணு பேசியதை கேட்டு சக்திவேல் சிரித்துவிட்டு, நான் என்னைக்குமே உங்கள என்னோட எதிரியா நினைச்சதே இல்லை, இனிமேலும் நினைக்க போறதும் இல்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொன்ன? வில்லியம்ஸ் ஃபேமிலி எதிர்த்தா எனக்கு தான் ஆபத்தா? அதோட விளைவை என்னால தாங்கிக்க முடியாதா? அதையும் தான் பார்த்துருவோம். என்னால பண்ண முடியாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் நினைச்சா இந்த நிமிஷம் நீ இந்த இடத்துல நிக்க கூட முடியாது. என்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சேம் டைம் என்னோட ரூல்ஸ் எதையும் நான் ஃபாலோவும் பண்ண மாட்டேன் என்று சிங்கம் போல கர்ஜித்தார். என யாராலும் ஜெயிக்க முடியாது. சிவசக்திவேலின் பேச்சில் நிறைய கர்வம் தெரிந்தது. அது அவரது சக்தியின் மீது இருக்கும் நம்பிக்கையினால் வந்ததுதான். அவர் பேசும்போதே அவரை சுற்றி ஒரு பவர்ஃபுல்லான ஒளி சுற்றி கொண்டிருப்பது போல இருந்தது. எல்லாவற்றையும் விட சிவசக்திவேலிடம் உண்மையிலேயே ஸ்ட்ரென்த் இருக்கத்தான் செய்தது. அதில் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. அவர் கூலாக இருப்பது போல நடிக்கவெல்லாம் இல்லை. உண்மையிலேயே படு கெத்தாக இருந்தார். இல்லையென்றால் எதற்கு சோலை சொசைட்டி சிவசக்திவேலை பார்த்ததும் அப்படி அவதானமாக இருந்தார்கள்? சிவசக்திவேல் எல்லோரும் முன்னாடியும் தோன்றியதுமே மொத்த சோலை சொசைட்டியும் ஏதோ ஒரு மர்ம சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டது போல ஆனார்கள்.
அவர்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டு போவதை தவிர வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை என்ற அளவிற்கு போய்விட்டார்கள். ஜிஷ்ணுவின் முகத்திலோ ஒரு வேறு விதமான எக்ஸ்பிரஷன் தெரிந்தது. ஒருவித நக்கல் கலந்த புன்னகை தோன்றியது. அப்படியே சிரித்துவிட்டு, உனக்கு ஆல்ரெடி மில்லியன் கணக்குல எதிரிங்க இருக்காங்க. நீ இப்ப வேணும்னே உன்னோட சவக்குழிய தோண்டிக்கிற. உன்னோட சாவு கூடிய சீக்கிரமே வந்தே தீரும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு மீண்டும் சத்தமாக சிரித்தார். வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலி ரொம்ப நேரத்திற்கு முன்னதாகவே அவர்களது மூவை ஸ்டார்ட் பண்ணித்தான் இருந்தார்கள். ஆனால் மீதம் இருக்கும் மற்ற வில்லியம்ஸ் ஃபேமிலியினர் தான் இன்னும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்தார்கள். நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் அகர்வால் ஃபேமிலி தான் மிகவும் பவர்ஃபுல்லான ஃபேமிலி. அந்த இடத்திற்கு அவர்கள்தான் வில்லியம்ஸ் ஃபேமிலியை போன்றவர்கள். முன்பு அகர்வால் ஃபேமிலியைச் சேர்ந்த வினுஷா வில்லியம்ஸ் ஃபேமிலி ஆளான ஜிஷ்ணுவை மனம் முடித்ததுதான் அவரது வாழ்க்கையில் நடந்த மிக பெரும் வெற்றியாக நினைத்துக் கொண்டிருந்தார். அதுவும் ஒரு பிசினஸ் கூட்டுறவாகத்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வினுஷா வில்லியம்ஸ் ஃபேமிலிக்குள் வந்ததில் இருந்து கால் நிலத்தில் படாதபடி மிகவும் கர்வத்துடன் நடந்து கொள்வதற்கும் கூட ஒரு காரணம் இருக்கத்தான் செய்தது. அத்தனை பெரிய ஃபேமிலியில் இருந்து வந்தவருக்கு சும்மாவே ஒரு பெருமை இருக்கத்தான் செய்யும். அதிலும் இங்கே வந்ததும் எல்லோரையும் விட தான் உசத்தி என்று நினைக்கும் போது இன்னும் அதிகரித்தது. இதெல்லாம் இப்படி இருக்கையில் இப்போது சிவசக்திவேல் நேரடியாக அகர்வால் ஃபேமிலியோடு மோத ஆயத்தமாகியிருக்கிறார். ஆனால் அது நடந்தால் அடுத்திருக்கும் ஃபேமிலிகளுக்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்தத்தான் போகிறது. அதனால்தான் ஜிஷ்ணு இப்போது சிவசக்திவேல் செய்ய போகும் செயலினால்தான் அவருக்கு சாவு வரப்போகிறது என்று நம்பினார். அதில் அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்கவில்லை. இப்படிதான் நடக்கும் என மிகவும் உறுதியாக நம்பினார். ஜிஷ்ணு சொன்னதை கேட்டதும் சிவசக்திவேல் 2 புருவத்தையும் உயர்த்தி கொண்டு ஜிஷ்ணுவை பார்த்தார். என்னது, நான் எதிரிகளை சம்பாதிச்சிருக்கேன்? காமெடியா இருக்கு என்று சொல்லிவிட்டு லேசாக சிரித்தார். பின் அவரது பாக்கெட்டுக்குள் இருந்து போனை வெளியே எடுத்தார். அவர் போனில் ஏதோ செய்ய பார்த்த நேரத்தில் மீண்டும் ஜிஷ்ணுவின் சிரிப்பு சத்தம் கேட்டது. அதை பார்த்ததும் சிவசக்திவேல் அவரை கேள்வியாய் பார்த்தார். அதை பார்த்து ஜிஷ்ணு சிரித்துக் கொண்டு, என்ன எதுக்கு சிரிக்கிறேன்னு பாக்குறியா? ஆமா, நீ சொல்றது செய்யறது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாதான் இருக்கு. சரி, நான் ஒத்துக்கிறேன். நான் நினைச்சிருந்ததை விட உனக்கு ஃபாரின்ல இருக்கிற பவர் ஜாஸ்தி தான். ஆனா உன்கிட்ட கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் இருக்கணும் இல்லையா? அகர்வால் ஃபேமிலி நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் வருஷக்கணக்கா உள்நாட்டு நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வராங்க. சரி, உனக்கு திறமை இருந்தாலுமே கூட உன்னால அகர்வால் ஃபேமிலியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா சக்திவேல்? முதல்ல நீ கண்டுகிட்டு இருக்கிற இந்த கனவுல இருந்து வெளியில வா. இப்பவே கண் முடிச்சுக்கோ. உன்னை டீல் பண்றதுக்காக வில்லியம்ஸ் ஃபேமிலி நானும் ஏற்கனவே எல்லாத்தையும் ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம். இந்த ஒரே ஒரு நாளுக்காக வேண்டி வில்லியம்ஸ் ஃபேமிலி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணி எல்லா ஃபாரின் கோஆபரேஷனையும் கூட பிரேக் பண்ணிட்டாங்க என்று உச்சகட்ட கான்பிடன்ஸில் பேசிக் கொண்டிருந்தார். சிவசக்திவேலுக்கு ஜிஷ்ணுவின் பேச்சு சிறுபிள்ளைத்தனமாகத்தான் இருந்தது. அவர் ஜிஷ்ணுவை பார்த்து, ஓ, அப்போ உனக்கு என்கிட்ட இவ்வளவுதான் திறமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? என்னால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல என்னால எதுவும் முடியாது, இதுதானே உன்னுடைய மைண்ட்ல இருக்கு? ரைட் ரைட், ஓகே, அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு தலையை ஆட்டினார். எல்லாம் நடக்கும் நேரத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் சிறப்பாக தெரிந்து கொள்வான் என விட்டுவிட்டார். ஜிஷ்ணு வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருக்கும் எண்ணத்தில் இருக்கவே இல்லை. சிவசக்திவேல் சொன்னதை கேட்டதும், ஆமா, அதுதானே உண்மை. உனக்கு ஒண்ணுமே முடியாது, இவ்வளவுதான் உன்னோட லிமிட். அது மட்டும் இல்லாம ஹோக்சியாவில் உன்னால என்னை எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க நான் தான் பவர்ஃபுல் என்று சொன்னார் ஜிஷ்ணு. அவரது மனதில் இந்த எண்ணம் மிக ஆழமாக வேரூன்றி இருந்தது. அவர்தான் அங்கே ராஜா என்ற தோரணையில் இருந்தார். சிவசக்திவேல் எல்லாம் அங்கே ஒரு ஆளே இல்லை என்பது போல நடந்து கொண்டிருந்தார். ஜிஷ்ணு அவரது வீரவசனம் எல்லாவற்றையும் பேசி முடிக்கும் வரைக்கும் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் சிவசக்திவேல். பின் அவரை பார்த்து இடதும் வலதுமாக தலையை ஆட்டினார். பாவப்பட்டு ஒரு பெருமூச்சு விடுவது போல விட்டவர் மீண்டும் ஜிஷ்ணுவை பார்த்தார். அவரது பார்வையை பார்க்கும்போது ஜிஷ்ணுவின் நம்பிக்கை தோய்ந்த முகத்தை கடைசியாக பார்த்துக் கொள்வது போல இருந்தது. ஆனா என்ன ஜிஷ்ணு, யாரோட துரதிருஷ்டமோ தெரியல, நான் இன்னைக்கு தனியா வரல, என் கூட இன்னும் ஒரு ஆளையும் சேர்த்து கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் என்று சொல்லிவிட்டு ஜிஷ்ணுவை உற்று பார்த்தார். ஜிஷ்ணு அதை கேட்டதும் அலட்சியமாக தலையை ஆட்டிவிட்டு
சிவசக்திவேலுக்கு பக்கத்தில் இருந்த நபரை பார்த்தார். அந்த நபர் மார்ஷியல் ஆர்ட்ஸில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒருத்தர்தான். ஆனால் அவரது பெயரை ஜிஷ்ணு கேள்விப்பட்டதில்லை. அவரை இன்னும் கொஞ்சம் உற்று பார்த்த ஜிஷ்ணு அவர் கண்டிப்பாக ஒரு பிசினஸ் மூளை இருக்கும் ஒரு ஜீனியஸ் இல்லை என்பதை புரிந்து கொண்டார். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்து சிவகுமாருக்கு பக்கத்தில் இருந்தது என்னவோ சரவணன் மட்டும்தான். அப்படி பார்த்தால் சிவகுமார் சொன்ன அந்த ஆள் சரவணனாகத்தான் இருக்க வேண்டும். இதை புரிந்து கொண்டதும் ஜிஷ்ணு குப் என்று சிரித்தான். என்னது, சரவணனா? கண்டிப்பா இந்த சிவசக்திவேல் ஒரு முட்டாள்தான். இவனை நம்பி அவர் அகர்வால் ஃபேமிலி கூட மோத பாக்குறாரு. அவ்வளவுதான், தலையில மண்ணள்ளி போட்டுக்க வேண்டியதுதான் என்று நினைத்துக் கொண்டார். பின் சிவசக்திவேலை பார்த்து, நான் கூட உண்மையாவே யாரோ ஒரு ஜீனியஸை தான் கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா இந்த காமெடி பீஸை கூட்டிட்டு வந்திருக்கியே. சிவசக்திவேல், உன்னோட நம்பிக்கை அப்படியே பாழா போக போகுது. இது இருக்கானே உன்னோட பையன் சரவணன், இவன் இப்ப ஃபீனிக்ஸ் ஃபேமிலியோட எதிரி. எதிரினா எப்படி யாருன்னு சொல்லி உனக்கு தான் நல்லாவே தெரியுமே. இப்ப இவனுக்குன்னு ஒரு அடையாளமும் இல்ல. இவன் இப்ப ஒண்ணுமே இல்லாத பிச்சைக்காரன், அவ்வளவுதான் என்று சொல்லி சிரித்தார். ஜிஷ்ணு மிகுந்த சந்தோஷத்தில் இருந்தார். சிவசக்திவேல் சொன்னது போல உண்மையிலேயே சரவணனை நம்பிதான் அவர் இதில் காலை வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக சிவசக்திவேல் தான் தோற்கப் போகிறார் என்று யோசித்தார். அப்படி நடப்பதை பார்க்க அவர் மிகவும் ஆர்வமாக இருந்தார். சிவசக்திவேல் கட்டி வைத்திருக்கும் கோட்டை அப்படியே தரைமட்டமாகிவிடும் என்று குதூகலத்தில் இருந்தார். ஜிஷ்ணு அப்படியே சரவணனை பற்றி கொஞ்சம் யோசித்து பார்த்தார். என யோசித்தார். ஜிஷ்ணு சொன்னதை கேட்டதும் சிவகுமார் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு, உண்மையாவா? நீ அப்படியா சொல்ற? சரி, பாத்துருவோம் என்று சொல்லிவிட்டு சரவணனின் பக்கம் திரும்பினார். அவனை பார்த்து, மகனே, உன்னோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுடா என்று சொன்னார். அதை கேட்டதும் சரவணனும் லேசாக தலையை ஆட்டிவிட்டு ரத்தினத்தை பார்த்தான். அவனது பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் ரத்தினம். உடனே ஆக்ஷன் எடுக்கத்தான் சொல்லியிருந்தான் சரவணன். சிவசக்திவேலினதும் சரவணனது முகத்திலும் இருக்கும் எக்ஸ்பிரஷனை பார்த்த ஜிஷ்ணுவிற்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது. அப்பாவும் பையனும் படு சீரியஸாக இருந்தார்கள். ஒருவேளை உண்மையாகவே எல்லாம் ரெடியாகத்தான் வந்திருக்கார்களோ என்று யோசித்தார். ஆனாலும் அடுத்த நொடியே அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைத்து விட்டார். பின் சரவணனை பார்த்து, ஏய் சரவணா, உன்கிட்ட 5 பைசா கூட காசு இல்ல. அப்படி இருக்கும்போது உன்னால வினுஷாவை என்னதான் பண்ண முடியும்? சரவணா, அன்னைக்கு வீனஸ் வில்லா வில்லியம்ஸ் ஃபேமிலி முன்னாடி ஏதோ சாமுக்காக மட்டும்தான் உன்னை திரும்ப உசுரோட போக விட்டு. ஆனா நீ இப்ப வினுஷா மேலேயே கை வைக்க நினைக்கிற. இப்போ நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. உன்னோட இறுதி முடிவு இன்னைக்கு கிடைச்சே ஆகும் என்று கர்ஜித்தார். அதை கேட்டதும் சரவணன் அவரை அலட்சியமாக பார்த்துவிட்டு, என்னது? ஓ, என் மேலேயே கை வைக்க பாக்குறீங்களா? அது உங்களால முடியுமா? இல்ல முடியுமான்னு கேக்குறேன். உங்களால மட்டும் இல்ல, அந்த அகர்வால் ஃபேமிலினால கூட முடியாது. என்னோட கணிப்பின்படி நான் கடைசியா உன் பொண்டாட்டிய சாக்கடையில தள்ளினப்பவே அவ போய் தன்னோட ஃபேமிலி கிட்ட கண்ணீர் வடிச்சிருப்பா. இந்த நேரத்துக்கு அவங்க என்ன சும்மா விட்டுருப்பாங்களா? என்ன ஒரு தூண்ல கட்டி தொங்க விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி நடக்கலையே. இப்போ நான் உன் முன்னாடி தெம்பா வந்து நின்று பேசிட்டு இருக்கனே, அது எப்படி? உன்னோட பாழா போன மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணி யோசிச்சு கூட பார்க்க மாட்டியா என்று கேட்டான். அவர் இப்போதுதான் எல்லாவற்றையும் ப்ராசஸ் பண்ணி பார்த்தார். அவருக்கு வினிஷா பற்றி நன்றாகவே தெரியும். வினிஷாவிற்கும் எல்லாவற்றையும் வெளிக்காட்டி ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ விரும்பும் ஒருத்தி. அது மட்டும் இல்லாமல் யாராவது அவளுக்கு பிடிக்காதது போல பேசினாலே அந்த ஆளை பழி வாங்கி விடுவாள். அப்படி இருக்கும்போது அவள் மேலேயே ஒருத்தன் கை வைத்து விட்டாள். அவள் இத்தனை நாள் அமைதியாக இருப்பாளா? அதிலும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், அவள் வில்லியம்ஸ் ஃபேமிலிக்குள் மனம் முடித்து வந்ததில் இருந்து, இல்லை வில்லியம்ஸ் ஃபேமிலிக்குள் முதலாக காலடி எடுத்து வைத்ததில் இருந்து ஈஸ்வரியை மனதார வெறுத்து வந்தாள். அவளுக்கு அவரது பெயரை சொன்னால் கூட குமட்டி கொண்டு வரும். ஈஸ்வரி எப்போதுமே மிகவும் அமைதியாக எல்லோருடனும் நன்றாக பழகக்கூடிய ஒருத்தர், எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒருத்தர். அது மட்டும் இல்லாமல் அப்போது சிட்டாடெல்லில் இருந்த ஒரு பேரழகி ஈஸ்வரிதான். இதெல்லாம் வினிஷாவிற்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. எப்போது வில்லியம்ஸ் ஃபேமிலிக்குள் காலெடுத்து வைத்தாளோ அப்போதிலிருந்து அவள் ஈஸ்வரியிடம் மிக கடுமையான முறையில் தான் நடந்து கொண்டிருந்தாள். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே ஈஸ்வரியை பார்க்கும்போது ஒரு கொலை வெறியுடன் தான் பார்ப்பாள்.
ஈஸ்வரி வில்லியம்ஸ் ஃபேமிலியில் இருந்து விரட்டப்பட்டதற்கு பிறகும் கூட வினுஷா அவரை சும்மா விடுவதாக இல்லை. சல்பியூரிக் ஆசிட் கூட எப்போதோ ரெடியாக வைக்கப்பட்டிருந்தது. சரவணன் வினுஷாவை சாக்கடைக்குள் தள்ளிவிட்டது மட்டுமில்லை, குழியையும் மூடியும் விட்டான். பிறந்ததிலிருந்து தங்கத்தட்டில் வைத்து பார்ப்பது போல பார்க்கப்பட்டு வந்த வினுஷா இப்படியான ஒரு தண்டனையை கனவில் கூட பார்த்திருக்க மாட்டாள். அந்த நேரம் வினுஷா ஜிஷ்ணுவிடம் அவளுக்காக பழிவாங்க சொல்லித்தான் இருந்தாள். ஆனால் ஜிஷ்ணு மெதுவாக மழுப்பி விட்டார். ஆனால் வினுஷா அதை அப்படியே விடாமல் எப்படியாவது பழிவாங்கியே தீர்வாள் என்றுதான் அவர் நினைத்திருந்தார். ஆனால் இப்போது சரவணன் குத்துக்கல்லாட்டம் அவருக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பதை பார்க்கும்போது ஒன்றே ஒன்றுதான் தெளிவாக தெரிந்தது. அதாவது வினுஷாவினால் சரவணனை எதிர்க்க முடியாமல் போய்விட்டிருக்கிறது. அப்படியென்றால் அகர்வால் ஃபேமிலியினால் சரவணனை தோற்கடிக்க முடியாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் யோசித்து பார்த்த ஜிஷ்ணு ஒரு பெருமூச்சு விட்டார். பின் சரவணனை பார்த்து, நீ எப்ப ஸ்டார்ட் பண்ண என்று கேட்டார். அவரது பாவனை மிகவும் குழப்பமாக இருந்தது. இத்தனை நாளாக சிட்டாட்டிலே தான் இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவன் எப்போதிலிருந்து அகர்வால் ஃபேமிலியை அட்டாக் பண்ண தொடங்கினான் என யோசித்தார். சரவணன் காதை சொரிந்து கொண்டே, நானே தனியா அகர்வால் ஃபேமிலியை டீல் பண்ணிடுவேன்னு நினைக்கிறீங்களோ? என்னால இப்ப ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். அகர்வால் ஃபேமிலியினால அவங்களையே அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியாது என்று சொன்னான். என்னது? அவங்களால அவங்களே ஹேண்டில் பண்ணிக்க முடியாதா? அவங்க கிட்ட எவ்வளவு சொத்து செல்வம் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அகர்வால் ஃபேமிலி முழு நாட்டிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் மட்டுமே $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க ஒரு தடவை கூட எந்த ஒரு ஃபாரின் இண்டஸ்ட்ரி கூடயும் இன்வால்வ் ஆனதில்லை. ஆனா ஹொக்ஸியாவில் ஹைடெக் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்லயும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜிஷ்ணு சொல்லிக்கொண்டே போனை எடுத்தார். என்னது? அகர்வால் ஃபேமிலி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு தானே சொல்ற? இரு, அவங்களோட இப்போதைய பிசினஸ் லெவலை காட்டுற என்று சொன்னார். உடனே அகர்வால் ஃபேமிலியின் ஸ்டாக்கை செக் பண்ணினார். வினுஷாவை கல்யாணம் பண்ணிய நேரத்தில் அவருக்கும் கொஞ்சம் ஸ்டாக் கொடுக்கப்பட்டிருந்தது. அது அந்த அளவுக்கு பெரியதில்ல. ஆனாலும் சாதாரண ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க சம்பாதித்தாலும் அடைக்க முடியாத ஒரு தொகைதான் அது. அவர் ஸ்டாக்கை திறந்த நேரத்தில் 10 இல் 8 சிவப்பாக மாறியிருந்தது. ஜிஷ்ணு அதிகம் சம்பாதித்துதான் இருந்தார். என்ன சரவணா, இதுதான் நீ டீல் பண்ண அழகா? இப்படியே போனா நீ எப்படி வில்லியம்ஸ் ஃபேமிலியை டீல் பண்ண போற? அதுவும் முக்கியமா வீனஸ் வில்லாவில் இருக்கிற வில்லியம்ஸ் ஃபேமிலியை. நான் சும்மா ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தேன். இந்த ஸ்டாக்கை மட்டும் வச்சு என்னால் சில 100,000 பார்க்க முடியும். இந்த கொஞ்ச நாளே இப்படி இருக்கே சரவணா, நீ சம்மதா? சரவணன் அமைதியாக இருந்தான். ரத்தினத்தின் பிளான் இப்படியும் தப்பாக போகாது என்பதில் மிக தெளிவாக இருந்தான். ஜிஷ்ணு சிரித்துக் கொண்டே வினுஷாவிற்கு கால் எடுத்தார். வினுஷா அகர்வால் ஃபேமிலியோட ஸ்டாக் கூடிக்கிட்டே போகுது. உன்னோடது இன்னும் கூடவா இருக்கும். இன்னைக்கு நாம இதுக்காக மிஸ்டர் சரவணனுக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஜிஷ்ணு மிக உற்சாகமாக பேசிக் கொண்டு போக, ஹனி, அகர்வால் ஃபேமிலி உடனே உங்களை டிவோர்ஸ் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க என்று வினுஷா சொன்னார். அழைப்பின் எதிர்பக்கத்தில் இருந்த வினுஷா கூறிய செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் சிலையானார் ஜிஷ்ணு. ஒரு நிமிடம் அவர் காதில் தவறாக விழுந்துவிட்டதோ என்று யோசித்தார். டார்லிங், நீ என்ன சொன்ன? எனக்கு சரியா காதுல விழல என்று வரவழைக்கப்பட்ட புன்னகையுடனே கேட்டார் ஜிஷ்ணு. மனதில் அவர் கேட்டது உண்மையாக இருக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டார். இதனை கேட்ட வினுஷா ஆழமாய் மூச்சை விட்டார். ஹனி, நான் சொன்னது உங்களுக்கு சரியாதான் காதில் விழுந்தது. அகர்வால் ஃபேமிலி என்ன உங்களை டிவோர்ஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க என்று மீண்டும் அழுத்தமாய் கூறினார் வினுஷா. ஜிஷ்ணு பேச்சற்று உறைந்தார். வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு அவர்தான் தலைவர். வீனஸ் வில்லாவிலேயே அவர்கள்தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அப்படிப்பட்ட கோடீஸ்வரர்கள் குடும்பத்தில் விவாகரத்து என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது. ஜிஷ்ணுவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஒரு கணம் அமைதியாக இருந்தார். வினுஷா, பிளீஸ், இந்த மாதிரி எல்லாம் நீ விளையாடாத. இது நல்லா இல்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற நீ? ஏன் நான் உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் உனக்கு பிடிக்கலையா? நானா எப்ப உன்னை மிஸ்ட்ரீட் பண்ணியிருக்கேன்? நம்ம இத்தனை வருஷமா ஒன்னா தானே இருக்கோம். என்னதான் ஆரம்பத்தில் நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கலனாலும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உனக்கே தெரியும், என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே பொண்ணு நீ தான். இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க என் கூட இருக்கணும்னு நினைச்சு வந்திருக்காங்க. ஆனா நான் யாருக்குமே எந்த ஒரு இடமும் கொடுக்காம நீ மட்டும் தான் உனக்கு நேர்மையா இருக்க. நம்ம நல்லா தானே இருக்கோம். ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்க? உனக்கு என்ன ஆச்சு?
என்று கமறிய குரலில் இரைஞ்சலாக கேட்டார் ஜிஷ்ணு. ஆணவத்திலும் அகங்காரத்திலும் இத்தனை நாள் பேசிக் கொண்டிருந்த மனிதர் இப்போது மொத்தமாய் மாறி ஒரு பெண்ணிடம் இறைஞ்சிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவரின் இறைஞ்சல் பேச்சிற்கெல்லாம் வினுஷா கொஞ்சம் கூட மனம் கொடுப்பது போல இல்லை. அவர் முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. உன் வாழ்க்கையில நீ இன்னொரு பொண்ணுங்களை ஏன் விடலனா? என்னால உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சது, அதனாலதான் நீ யோக்கியனா இருந்திருக்க என்று ஒரு நொடி அமைதிக்கு பின் இறுகிய குரலில் கூறினார். சட்டென்று ஜிஷ்ணுவிற்கு பேச்சு வராமல் போனது போல் இருந்தது. அவருக்கு நான் எழவில்லை. இருவருக்குமே அதுதான் உண்மை என்று தெரியும். ஆனால் யாருமே அதனை அப்பட்டமாய் வெளியில் சொல்லிக் கொண்டதில்லை. ஆரம்பத்தில் இருந்தே வினுஷா ஜிஷ்ணுவிடம் இறுக்கத்துடனும் சிடுசிடுவென்றும் தான் நடந்து கொள்வார். இது வெறும் பிசினஸ் திருமணம் தானே. இருவருக்குள்ளும் அகர்வால் குடும்பத்தில் இருந்து கிடைக்கும் பலனுக்காக தான் அவரை மணந்து கொண்டார். என்னதான் இவர்களுக்குள்ளே ஒருவித பனிப்போர் நடந்து கொண்டிருந்தாலும் ஜிஷ்ணு வினுஷா அவரை விவாகரத்து செய்வார் என்று எதிர்பார்க்கவில்லை. சில பல காரணத்தினால் ஜிஷ்ணுவின் முகம் கலவரமடைந்தது. நீண்ட நேர அமைதிக்கு பின் மெல்லிய குரலில், வினுஷா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற என்று கேட்டார். அதில் எரிச்சல் அடைந்தார் வினுஷா. அனாவசியமாக அவரிடம் பேச அவருக்கு பிடிக்கவில்லை. தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டே இருக்காத ஜிஷ்ணு. நான் ஏற்கனவே டிவோர்ஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்பவே உடனே அகர்வால் ஃபேமிலி மேன்ஷனுக்கு வந்து சைன் பண்ணிட்டு போ என்று வெடித்தார் வினுஷா. ஜிஷ்ணுவிற்கு தலையில் இடி இறங்கியது போல் இருந்தது. அதே இடத்தில் சிலை போல் அமர்ந்து விட்டார். வீனஸ் வில்லாவில் இருக்கும் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் தலைவர் அவர். மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனால் இப்பொழுது அவரின் மனைவி அவரை விவாகரத்து செய்ய போகிறார். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிந்தால் அது அவருக்கு மிகப்பெரிய அவமானமாயிருக்கும். ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் அவரை தவறாக பேசுவார்கள். வினுஷா, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க என்று எரிச்சலில் கேட்டார் ஜிஷ்ணு. எரிச்சலில் கேட்டவரின் கண்கள் கலங்கியிருந்தது. விட்டால் அழுது விடுவேன் என்பது போல இருந்தார். ஆணாக இருந்தால் அழக்கூடாதா என்ன? மனைவியின் பிரிவை அவரால் தாங்க முடியவில்லை. வினுஷா மீது அலாதி பிரியம் வைத்திருந்தார். இப்படி ஒரு நாள் வரும் என்று அவர் கனவிலும் யோசித்ததில்லை. அவரின் மன அழுத்தம் மேலும் கூடியது. வினுஷா, உனக்கு என்னடா பிரச்சனை? என் மேல எதுவும் கோவமா இருக்கியா? நம்ம பேசி சரி பண்ண முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஃப்ரீயா முதல்ல பேசுவோம். எனக்கு உன்னை டைவர்ஸ் பண்ற மனசு இல்ல. என்னால் அதை பண்ண முடியாது. எதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? இந்த வயசுல நாம பிரிஞ்சு வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? இத்தனை வருஷ வாழ்க்கையை அவசரப்பட்டு நீ அழிச்சிடாத. என்ன நடக்குதுன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு ப்ளீஸ் வினுஷா. நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு என்னை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காத. அந்த எண்ணத்தை இப்பவே மாத்திக்கோ. நமக்குள்ள என்ன நடந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லி இருக்கேன்ல. ப்ளீஸ் அவசரப்படாது, என்னை விட்டு போகாத என்று கண்களில் பனித்த நேருடன் இறைஞ்சும் குரலில் கூறினார் ஜிஷ்ணு. வாழ்நாளில் இதுவரை யாரிடமும் அவர் இப்படி இறைஞ்சியது இல்லை. சோலே சொசைட்டியில் இருந்தவர்கள் அனைவரும் ஜிஷ்ணு இறைஞ்சுவதை பார்த்து பேச்சற்று நின்றார்கள். ஜிஷ்ணு இப்படி ஒருவரிடம் கெஞ்சுவார் என்று யாரும் நினைத்து பார்த்ததே இல்லை. அனைவருக்கும் அது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அகர்வால் குடும்பத்திற்கு இருக்கும் அதிகாரத்திற்கு ஜிஷ்ணு கெஞ்சுவது சரியே. அவர்கள் முன்னே அவர் கெஞ்சித்தானே ஆக வேண்டும். வினுஷாவை மட்டும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் வீனஸ் வில்லாவில் இருக்கும் குடும்பத்திற்கு அவர் தலைவராகியிருக்க மாட்டார். அந்த தகுதியும் அவருக்கு இருந்திருக்காது. இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி ஜிஷ்ணு வினுஷாவை அவர் மனதில் உச்சத்தில் வைத்திருந்தார். அவரால் இந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காதல் ஒருவரை எப்படி வேண்டுமானாலும் மாற்றும். மனசாட்சி அற்ற இந்த சமூகம் இன்னும் கொஞ்சம் உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் காதலால் தான். அக்கறையும் கருணையும் பாசத்தையும் காட்டக்கூட கசக்கின்ற மனிதர்கள் காதல் என்ற உணர்வில் கட்டுண்டு அகப்படுகிறார்கள். வினிஷாவிற்கும் ஜிஷ்ணுவின் இந்த குரல் கண்கலங்கச் செய்தது. நெஞ்சில் வலி எடுக்க நெஞ்சத்தை இறுக பற்றி கொண்டார் வினுஷா. ஜிஷ்ணு, என்னோட ஃபேமிலி ஸ்டாக்ஸ் எப்படி திடீர்னு இவ்வளவு வேகமா ஏறி இருக்குன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டார். இதுக்கு வேற என்ன பெருசா காரணம் இருக்க போது? ரெண்டு பெரிய ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே சீக்கிரமா இன்க்ரீஸ் ஆகிறது வழக்கம் தானே. இந்த மாதிரியான நேரத்துல தான் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு ஷேர்ஸை வாங்குவாங்க. இதுல முக்கியமா இருக்கிற ஸ்டாக்ஸை பெட் கட்டுவாங்க. சரியான ஸ்டாக்ல அவங்க பெட் கட்டி இருந்தா அவங்களுக்கு இதுல இருந்து கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும். பிசினஸ்ல இதெல்லாம் சாதாரணம் தானே.
இதையே நீ இப்ப பெருசாக்குற என்று மிகவும் சாதாரணமாய் கூறினார் ஜிஷ்ணு. ஆனால் வினுஷா மறுப்பாக தலையை அசைத்தார். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் மட்டும் உன்னை இப்ப டிவோர்ஸ் பண்ணலைனா அகர்வால் ஃபேமிலி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நிமிஷத்துல தரைமட்டம் ஆக்கிருவேன்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க என்று பதட்டத்துடன் கூறினார் வினுஷா. எந்த புடுங்கி அந்த மாதிரி சொன்னது? உன் ஃபேமிலி மார்க்கெட் ரொம்ப பெருசு. அப்படி சொல்ற அளவுக்கு எவனுக்கு இங்க தைரியம் இருக்கு? நீ கண்டவ சொன்னதெல்லாம் காதல கேட்டுட்டு இப்படி பண்ணாத என்று கோபத்தில் கர்ஜித்தார் ஜிஷ்ணு. ஜிஷ்ணு பயங்கர கோபத்தில் இருந்தார். தனக்கு விவாகரத்து கொடுக்க சொல்லி யார் தன் மனைவியிடம் கூறியது? அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்று யோசித்தார். கண்டவெல்லாம் உளர்னதெல்லாம் நீ கேட்டுக்கிட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுக்காத, அதையெல்லாம் நீ மதிக்காத என்று கோபத்துடன் கூறினார். வினுஷா ஒரு நொடி அமைதியானார். காதில் போட்டுக் கொள்ளக்கூடாதா? அந்த நபர் சொன்னதை மீறும் சக்தி அவரிடம் இருக்கா என்ன என்று மனதில் நினைத்து தனது கையற நிலையை எண்ணி நகைத்துக் கொண்டார். சிறிது இடைவெளி விட்டவர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அகர்வால் ஃபேமிலி கூட கோஆபரேஷன்ல இருக்கிற நிறைய பேங்க்ஸ் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அகர்வால் குடும்பத்துல இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனி எல்லாமே பேங்க் கூட கோஆபரேஷன்ல இருக்குன்னு. அதுவும் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே. எங்களால அவங்களெல்லாம் பகச்சிக்க முடியாது. மொத்த குடும்பத்துக்குமே அது மிகப்பெரிய அளவுல நஷ்டத்தை கொடுக்கும் என்று நிலைமையை புரியும்படி விளக்கி கூறினார் வினுஷா. இருக்கும் சூழல் எவ்வளவு கடினமானது என்று ஜிஷ்ணுவிற்கு புரியவில்லையே என்ற வருத்தம் அவருக்கு. இதை கேட்டதுமே ஜிஷ்ணுவின் முகம் சுருங்கியது. இதுதான் உனக்கு கவலையா? அகர்வால் ஃபேமிலி பேங்குக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? எவ்வளவு இருந்தாலும் சொல்லு, நான் கண்டிப்பா அது எல்லாமே கொடுக்கறேன். இதுக்குதான் நீ இவ்வளவு யோசிக்கிறியா என்று பட்டென்று கூறினார். ஜிஷ்ணு அவரின் வாழ்க்கை பணம் அனைத்தையும் இழக்க தயாராக இருந்தார். ஆனால் வினுஷாவை அவரால் இழக்க முடியாது. அந்த எண்ணம் அவர் மனதில் துளியும் இல்லை. பணம் இன்று போனால் நாளை அவரால் அதனை சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஆனால் மரியாதையும் பதவியையும் அவர் இழந்தால் அவரால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. அகர்வால் குடும்பமே வினுஷாவை, ஜிஷ்ணுவை விவாகரத்து செய்ய கூறுவது அவருக்கு மிகப்பெரிய அவமானம். வினுஷா இல்லாமல் அவருக்கு வில்லியம்ஸ் குடும்பத்தில் கொஞ்சமும் மரியாதை இருக்காது. விவாகரத்து மட்டுமானால் அவரின் நிலையே மொத்தமாய் மாறிவிடும். இவற்றையெல்லாம் இழக்க அவர் தயாராக இல்லை. என்ன, நீ இந்த பணத்தை எல்லாம் கொடுக்க போறியா? ஜிஷ்ணு, உன்னால அவ்வளவு பணத்தையும் கொடுத்து இந்த விஷயத்தை சரி கட்ட முடியும் நினைக்கிறியா? இங்க இருக்கிற பேங்குக்கு பணம் கொடுக்கறது தான் பிரச்சனைனா அதெல்லாம் அகர்வால் குடும்பமே சரி பண்ணியிருக்கோம். அதை விடு, நீ எப்படி உன்னோட இஷ்டத்துக்கு இவ்ளோ பணத்தையும் கொடுக்கறேன்னு சொல்ற என்று சத்தமாய் கேட்டார் வினுஷா. அதில் உடனே அமைதியானார் ஜிஷ்ணு. அவரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று வினுஷாவிற்கு தெரியும். ஜிஷ்ணு வெளியில் அதிகப்படியாய் பணத்தை செலவழிப்பார். ஆனால் வீட்டில் மனைவி வைத்ததே சட்டம். வினுஷா பிடியில்தான் அவர் இருந்திடுவார். வினுஷாவிற்கு ஜிஷ்ணு பணத்தை பற்றியும் தெரியும். அதே போல அந்த பேங்க் பின்பு யார் இருக்கிறார்கள், என்ன பலம் இருக்கிறது என்றும் தெரியும். அது என்று உரைந்தார் ஜிஷ்ணு. அந்த பேங்க் எல்லாமே முதலில் அகர்வால் குடும்பத்திற்கு நிறைய பலன்களை கொடுத்தது. அவர்கள் சிக்கலில் இருந்து காப்பாற்றியவர்கள். இப்போது அகர்வால் குடும்பம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருந்தால் உடனே அவர்களை ஒரு வழி ஆக்கி விடுவார்கள். இதுவும் பிசினஸில் ஒரு வகையான தந்திரம். வில்லியம்ஸ் குடும்பம் பயன்படுத்தும் தந்திரத்தை இப்போது அவர்களிடமே காட்டுகிறார்கள். ஜிஷ்ணு அமைதியாய் மெல்ல திரும்பி சரவணனை பார்த்தார். இதற்கும் சரவணனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று அவரால் நம்ப முடியவில்லை. இவனால எப்படி இதை பண்ண முடிஞ்சது? இங்க இருந்து நார்த் ஈஸ்டுக்கு போய் அங்க இருக்கிற லோக்கல் பேங்க்ஸ் எல்லாத்தையும் எப்படி இவன் பார்த்து சரி கட்டினான்? அதுவும் இல்லாம எல்லாமே வேற வேற பிரான்ச் பேங்க். இவனால எப்படி இதை பண்ண முடிஞ்சது என்று தீவிரமாக யோசித்தார் ஜிஷ்ணு. அதுவும் இல்லாமல் அப்படியே அவன் அங்கு சென்று பேசியிருந்தாலும் அங்கிருப்பவர்கள் எல்லாம் அவனை மதித்திருக்க மாட்டார்களே என்று யோசித்தார். சரவணா, உன்னால எப்படி இதை பண்ண முடிஞ்சது என்று சரவணனை பார்த்து நடுங்கிய குரலில் கேட்டார் ஜிஷ்ணு. எதிர்புறத்திலிருந்து இதனை கேட்ட வினுஷா, நான் உன்னை இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு சொன்ன. இதுவரைக்கும் சரவண அகர்வால் ஃபேமிலியை சேர்ந்த இடத்துக்கு வந்ததே இல்ல. அவன் என்னை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆனா நான் உன்னை டிவோர்ஸ் பண்றது கன்ஃபார்ம், நான் பண்ணியே தீர்வேன் என்று உறுதியாக கூறினார். அதில் நம்ப முடியாமல் சரவணனை பார்த்தார் ஜிஷ்ணு. முனிஷா, பிளீஸ் இந்த மாதிரி பண்ணாத. என்ன டைவர்ஸ் பண்ண எனக்கு நீ காரணம் சொல்லு. அவசரப்பட்டு இந்த முடிவை எடுக்காத என்று ஜிஷ்ணு மனமுடிந்து கூறினார். அவரால் வினுஷாவை இழக்க முடியாது.
அவர் இல்லாமல் ஜிஷ்ணு வாழ்வு ஒன்றுமே இல்லை. ஆனால் வினுஷா அவர் கெஞ்சலை பொருட்படுத்தாமல் உடனே அழைப்பை துண்டித்தார். ஜிஷ்ணுவால் அதற்கு மேல் அவரின் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த நொடியில் அவர் அனைத்து நம்பிக்கைகளையும் இழந்து தவிக்கிறார். இப்படியொரு சூழலில் தாம் சிக்கியிருக்கிறோம் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. இனி வினுஷா இல்லாமல் அவரால் எப்படி வில்லியம்ஸ் குடும்பத்தில் காலடி எடுத்து வைக்க முடியும்? எப்படி அவர் வெளியே தலை காட்டுவார்? விரைவிலே வீனஸ் வில்லாவில் வில்லியம்ஸ் குடும்பம் என்பது வெறும் பெயரளவில் மட்டும்தான் இருக்கும். அப்படி ஒரு நிலைக்கு ஜிஷ்ணு தள்ளப்பட்டார். சிறிது நேரம் போனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் ஜிஷ்ணு. அதன் பின் சரவணனின் பக்கம் திரும்பினார். அவரால் இன்னுமே அவனை நம்ப முடியவில்லை. அவனால் எப்படி இதனை செய்ய முடிந்தது என்ற கேள்வியை ஓடிக்கொண்டிருந்தது. சரவணா, எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சது? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணுவ என்று ஆக்ரோஷத்தில் இடியென கர்ஜித்தார் ஜிஷ்ணு. அவருக்கு எரிமலையாய் கோபம் வந்தது. சரவணன் தனக்கும் இதற்கும் சம்மந்தம் இல்லாதது போல அசட்டியாக தோலை குலுக்கினான். நான் என்ன பண்ண என்று ஒன்னும் அறியாதவன் போல கேட்டான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப எதுவும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்கிறியா என்று வெறுப்புடன் சரவணனை பார்த்து கேட்டார் ஜிஷ்ணு. சரவணன் லேசாய் சிரித்தான். அதில் ஜிஷ்ணுவிற்கு இன்னும் கோபம்தான் அதிகரித்தது. அவரின் வாழ்க்கை மொத்தத்தையும் சரவணன் நாசம் பண்ண பார்க்கிறான். எங்கே அடித்தால் எப்படி வலிக்கும் என்று சரவணனுக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது. வினுஷா இல்லை என்றால் ஜிஷ்ணு இல்லை என்று அவரை வைத்து தன்னை தாக்கியிருக்கிறான் என்று நினைத்தார் ஜிஷ்ணு. அவர் ஆத்திரத்தில் கொதித்துக் கொண்டிருக்க சரவணன் லேசாய் சிரித்தான். வினுஷா மேல நீ இவ்வளவு பைத்தியமா உருகுவன்னு எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. அகர்வால் குடும்பம் உன் பின்னால இருக்கணும்னு இவ்வளவு துடிக்கிற மாம்ச, நீ இப்படி ஒரு ஆளா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ரிங் மாஸ்டர் எல்லாம் இருக்காங்க போல. அப்போ நீ உன் மாஸ்டர் சொன்னதை தானே கேட்கணும். அதை நம்பர் தானே உனக்கு நல்லது என்று கூறினான் சரவணா. அவன் சொன்னது அவருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னடா சொல்ற நீ என்று கோபத்துடன் கேட்டார் ஜிஷ்ணு. ஒண்ணுல, வினிஷா சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் இந்த விஷயத்துல எதுவுமே பண்ணல என்று புன்னகையுடன் கூறினான் சரவணா. ஜிஷ்ணுவிற்கு தலையே வெடிப்பது போல் இருந்தது. கோபத்தில் கண்கள், முகம் என எல்லாம் சிவந்தது. அவரின் ஆத்திரம் எல்லாமே இப்போது சக்திவேலின் பக்கம் திரும்பியது. அவருக்கு தெரியும், சக்திவேல் திரும்ப ஊருக்குள் வந்தால் நிச்சயம் தன்னை பழிவாங்குவார் என்று. அதனால் அனைத்திற்கும் தயாராக இருந்தார் ஜிஷ்ணு. ஆனால் சக்திவேல் ஜிஷ்ணுவை பழிவாங்க சாதாரணமாய் திட்டமிடவில்லை. தப்பிக்க வழி ஏதும் இல்லாமல் அவரை சுற்றி வளைத்து அவருக்கு முடிவு கட்ட நினைத்தார். இதனை ஜிஷ்ணு எதிர்பார்க்கவில்லை. இது கண்டிப்பாக சக்திவேலின் வேலையாகத்தான் இருக்கும். அவர்தான் வினுஷாவை வற்புறுத்தி இருக்கிறார் என்று கோபத்துடன் நினைத்தார் ஜிஷ்ணு. சக்திவேல் தான் வினுஷாவை விவாகரத்து செய்ய வற்புறுத்தி இருப்பார் என்று எண்ணி ஆத்திரத்தில் இருந்தார் ஜிஷ்ணு. அதே நேரம் வினுஷா தங்கியிருக்கும் வீட்டில் வினுஷா தரையில் மண்டியிட்டு கண்களில் வெறுப்புடன் எதிரில் இருப்பவரை பார்த்து கொண்டிருந்தார். வினுஷா முன்பு ஒரு பேரழகி சோஃபாவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஜம்பமாய் அமர்ந்திருந்தார். அந்த பெண் கருப்பு நிற பாடிகான் உடையை அணிந்து சிறிதளவே ஒப்பனை செய்திருந்தார். அதிலே வினுஷாவை விட அழகாயிருந்தார். அந்த பெண் 30களின் தொடக்கத்தில் இருப்பவர். ஆனால் இன்னுமே அவரின் உடல்வாகும் அவரின் சருமமும் மிகவும் மிருதுவாயிருந்தது. இன்னும் திருமணமாகாத அந்த பெண் புதிதாய் திருமணமாகிய பெண்ணிற்கு இருக்கும் பொலிவை போல அவர் முகம் பொலிவுடன் இருந்தது. அவரின் அழகிற்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை. நான் நீ சொன்ன மாதிரியே பேசிட்டேன். ஜிஷ்ணு சீக்கிரமே டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் பண்ணிடுவான் என்று வினுஷா பயத்துடன் தட்டு தடுமாறி சொன்னார். அந்த பெண்ணை பார்த்து பயத்தில் எச்சிலை கூட்டி விழுங்கியவர் மேலும், பிளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுட. நான் தான் நீ சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்ல. என்னோட தப்பையும் நான் ஒத்துக்கிறேன். நீ அகர்வால் குடும்பத்துல இருந்தப்ப நான் உன்னை ஒழுங்கா நடத்தலதான். என்னோட தப்புதான். நீ ரொம்ப நல்லவ, எல்லாத்துலயும் பெஸ்டா இருந்த. அதான் எனக்கு உன்னை பார்த்து போராமையா இருந்துச்சு. நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா நீ கோஷ்டோன்ல போய் வாழ வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. என்னோட எல்லா தப்பையும் நான் ஒத்துக்கிறேன். உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். பிளீஸ் பிளீஸ் என்னை விட்டுரு. என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுக்காகவாவது நீ கொஞ்சம் யோசிக்கலாமே என்று பணிவுடன் கெஞ்சினார் வினுஷா. அதற்கு அந்த பெண் வினுஷாவை பார்த்து லேசாக சிரித்தார். கவலைப்படாத, நீ எனக்கு பண்ணினதுக்கெல்லாம் நான் உன்னை பொழைச்சு போன்னு விட்டுருவேன். அதுக்காக உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். ஆனா நீ ஈஸ்வரிக்கு பண்ணின காரியத்துக்கு உனக்கு சாவு மட்டும்தான் தண்டனை என்று கூறினார். இதை கேட்டதுமே அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றார் வினுஷா.
அவர் எதிரே கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் சாருமதியை வாயை பிளந்து கொண்டு பார்த்தார். அவரால் இந்த காரணத்தை நம்ப முடியவில்லை. இத நீ வேணும்னே பழச மனசுல வச்சுட்டு பண்றேன்னு சொல்லு. இதுக்கும் அந்த ஈஸ்வரிக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல அவளுக்காக நீயே இதை பண்ணணும் என்று கத்தினார் வினுஷா. அதில் சத்தமாய் சிரித்தார் சாருமதி. எனக்கும் ஈஸ்வரிக்கும் என்ன சம்பந்தமா? உனக்கு அவ யாருன்னு தெரியுமா? அவ சரவணாவோட அம்மா. அந்த காரணம் உனக்கு போதுமா என்று கேட்டார். அதில் மனதில் லேசாய் அதிர்ந்தார் வினுஷா. சாருமதியையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். என்ன, இதுதான் காரணமா? சாருமதி, என் கூட நீ மோதி சண்டை போடணும்னா நீ நேரடியாவே அதை பண்ணலாம். அதுக்காக ஏன் இப்படி சப்பா காரணம் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீ இப்படி பண்றியா? தேவையில்லாம பண்ணாத என்றார். அதில் லேசாய் புன்னகைத்தார் சாருமதி. என்ன, நான் சப்ப காரணம் சொல்றேனா? உனக்கு இந்த காரணம் பத்தலையா? ஆனா நான் இந்த காரணத்துக்காக தான் அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்தேன். நீ எனக்கு பண்ணின காரியத்துக்காக நான் உன்னை பழிவாங்க நினைச்சிருந்தா அதெல்லாம் எப்பவோ நான் திரும்ப வந்து உனக்கு உன் இடம் என்னன்னு காட்டியிருப்பேன். இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கான அவசியமும் எனக்கு இல்ல. வினுஷா, உனக்கு இன்னும் அந்த திமிரு குறையவே இல்ல. அகர்வால் குடும்பமே உன்னை சார்ந்துதான் இருக்குன்னு ஓவர் மெதப்பில் ஆடிட்டு இருக்கல. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீனும் உயிரோட இருக்க என்று அழுத்தமாய் கூறினார் சாரு. அவர் வார்த்தையில் அவ்வளவு கோபம் நிறைந்திருந்தது. இதை கேட்டதுமே வினுஷா கண்கள் அதிர்ச்சியில் அகலவிருந்தது. சாருமதி இங்கு திரும்பி வந்து முழுதாய் 2 மணி நேரம் கூட ஆகவில்லை. ஆனால் அவரின் பலம் என்ன என்று கண்கொடு பார்த்து கொண்டிருக்கிறார் வினுஷா. உள்ளுக்குள் லேசாய் பயம் பரவியது. அகர்வால் குடும்பத்தையே முடுக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு சாருமதிக்கு பலம் இருக்கிறது. அதனால் இப்போது வினுஷாவிற்கு வேறு வழியில்லை. சாருமதி சொல்வதற்கெல்லாம் இசைந்து கொடுக்க வேண்டும். அந்த பயத்தில் தானே ஜிஷ்ணுவிற்கு அழைத்து விவாகரத்து கேட்டார். இப்போது மொத்த அகர்வால் குடும்பமும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. நீண்ட நேர அமைதிக்கு பின்பு மெல்ல தலையை நிமிர்த்தி சாருமதியை பார்த்தார். சரி, ஓகே, நான் ஏற்கனவே ஜிஷ்ணுவை டிவோர்ஸ் பண்ணிட்டேன். இப்ப அகர்வால் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நோட்டரி ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. ஜிஷ்ணு எவ்வளவு சீக்கிரம் அங்க போறாரோ அவ்வளவு சீக்கிரம் எங்க 2 பேருக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடும். இப்ப என்ன விடுறியா? நீ கேட்டதை நான் பண்ணிட்டேன்ல என்று அவசரப்படுத்தினார் வினுஷா. அதில் சோஃபாவில் வாகாக சாய்ந்து அமர்ந்து கொண்டார் சாருமதி. லேசாய் சிரித்தவர், எதுக்கு நீ இப்ப அவசரப்படுற? இங்க இருந்து சீக்கிரம் போய் என்னது கழிக்க போற? நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கேன். நம்ம பார்த்து பேசி பல நாள் ஆச்சு. நமக்குள்ள இருக்கிற பழக்கம் அப்படியா? நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவுமே இல்லையா என்ன? இங்க இருந்து போறதுலயே குறியா இருக்கிய, பேசணும்னு ஆசை இல்லையா என்று கேட்டார் சாரு. அதில் உடனே அதிர்ந்தார் வினுஷா. இதனை அவர் எதிர்பார்த்ததுதான். ஆனாலும் அதனை எதிர்கொள்ளத்தான் இப்பொழுது தைரியமில்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதை பத்தி பேசணும் என்று படபடப்புடனே கேட்டார். ஆனாலும் அவரின் திமிர் கொஞ்சமும் குறையவில்லை. வாழ்வில் இந்நாள் வரை அவர் வைத்த சட்டம்தான் அவரை சார்ந்திருப்பவர்கள் கேட்பார்கள். அப்படியே வளர்ந்து விட்டார். அவரை எதிர்த்து பேசவோ அவரை காயப்படுத்தவோ யாருக்கும் இங்கு தைரியமில்லை. திமிரு பிடிச்சவ, எவ்வளவு திமிரு இருந்தா என்னை இப்படி உட்கார வச்சிருப்ப? இருடி, இங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் உன்னை என்ன பண்றேன் பாரு. ஃபேமிலியை விட்டு உன்னை துரத்தி அனுப்பிட்டாங்க. உன்னோட அழக காட்டி மத்தவங்களை கவுக்குற ஆள் தானே நீ. உனக்கே இவ்வளவு மெதப்பு இருக்கிறப்ப ஃபேமிலியில என் கண்ட்ரோல்ல எல்லாரையும் வச்சிருக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? இவ்வளவு அவமானப்பட்டும் உனக்கு திமிரு குறையல உன்னெல்லாம் என்று மனதில் நினைத்து பல்லை கடித்தார் வினுஷா. அது என்னன்னா என்று கூறிய சாருமதி கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சிகரெட்டை இழுத்து விட்டார். அவர் முகத்தில் அப்படி ஒரு அதிருப்தி, வெறுப்பு இருந்தது. இந்நேரத்துக்கு அகர்வால் குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்க வந்திருக்கணுமே, ஏன்னு வராம இருக்காங்க என்று யோசனையாக கூறினார். இதை கேட்டதுமே வினுஷாவின் முகம் பல்ப் எறிவது போல் பிரகாசமானது. சாருமதி, நீ ரொம்ப ஸ்மார்ட். இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? என்னை இப்படி கட்டி வச்சிருக்கியே. அகர்வால் குடும்பத்துல இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகுன்னு உனக்கு தெரியுமா என்று அழுத்தமாய் கேட்டார். சாருமதி அவருக்கு எந்த பதிலும் கூறவில்லை. மாறாக அமைதியாய் புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார். வினுஷாவிற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லையே. வினுஷாவிற்கு அப்போதுதான் மூளையில் ஒன்று உதயமானது. ஆமா, நீ அகர்வால் குடும்பத்தை சேர்ந்தவங்கள இங்க வர சொல்ல போற? நீயே ஒரு வக்கம் கெட்டவ. என்ன நீ முட்டாளாக்கி பார்க்கத்தானே நினைக்கிற? உன்னால எப்படி அவங்கள கூப்பிட முடியும் என்று வினுஷா சிரிக்க வாசலில் அரவம் கேட்டது. உன்னாலதான் அகர்வால் குடும்பத்தை இங்க கூப்பிட முடியாதே.
என்று திமிராக வினிஷா கூற வாசலில் சத்தம் கேட்டது. அவர் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. வினுஷா கூறி முடித்த அடுத்த நொடி அகர்வால் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு வந்தார்கள். அங்கு வந்திருப்பவர்களை பார்த்ததுமே வினுஷா சத்தமாய் கத்தினார். விஜய் அங்கிள் என்று அவசரமாய் அவரை அழைத்தார். வந்திருப்பது அவரின் அங்கிள் விஜய் அகர்வால். தன்னை காக்க வந்துவிட்டார்கள் என்று அவசரமாய் கத்தினார். அங்கிள், நான் இங்க இருக்கிறேன், இங்க பாருங்க, சாருமதி எனக்கு கடத்தி வச்சிருக்கா, நல்லவேளை நீங்க இங்க வந்துட்டீங்க, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க அங்கிள் என்று அழைத்தார் வினுஷா. அவரை கண்டதுமே விஜய் நேரடியாக வினுஷா இருக்கும் பக்கம் விரைந்தார். இவ்வளவு நேரம் வெளுத்திருந்த வினுஷாவின் முகம் இப்போதுதான் சற்று தளர்வானது. அவருக்கு இப்போதுதான் மகிழ்வாயிருந்தது. என்னையும் முட்டி போட வச்சு மிரட்டுறியா? கிருடி, உனக்கு இருக்கு, இனிமேல் தான் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. சரவணனுக்கு ஹெல்ப் பண்ண தானே நினைச்ச, அதுக்காக தானே என் ஆளுங்களை விட்டு கடத்திட்டு வந்திருக்க. இப்போ என் குடும்பம் வந்துருச்சுடி, உன் சாவு ரொம்ப மோசமா இருக்கும். என்னையா முட்டி போட வச்ச? என்ன முட்டி போட வச்சதுக்கு உன் காலை நான் ஒட்டைக்கிறேன் என்று மனதில் ஆத்திரத்துடன் நினைத்து கொண்டிருந்தார் வினுஷா. அவருக்கு மீண்டும் ஆணவமும் கர்வமும் ஒட்டி கொண்டது. விஜய் வைத்து சாருமதியை ஒழித்து கட்ட திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். வினுஷா என்று மெல்லிய குரலில் சிறு தயக்கத்துடன் அழைத்தார் விஜய். அவரோ சொல்ல முடியாத உணர்வில் தவித்துக் கொண்டிருந்தார். அங்கிளை பார்த்ததும் வினுஷா பெரிதாய் மகிழ்ந்தார். மகிழ்ச்சியில் கண்களே கலங்கிவிட்டது அவருக்கு. விஜய் அங்கிள், சீக்கிரம் எனக்கு இந்த கட்டை அவிழ்த்து விடுங்க. நீங்க அந்த சாருமதி பண்ணின வேலையை பாத்தீங்களா? அந்த பிசாசு திரும்பி வந்துட்டா, வந்ததுமே அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா பாத்தீங்களா என்று புகார் அளித்தாள் வினுஷா. இதை கேட்டதுமே விஜயின் முகம் இறுகியது. ஆனாலும் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாயிருந்தார். அவரின் அமைதியை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்தார். யோ விஜய் அங்கிள், இன்னும் என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? பிளீஸ் வந்து என்ன காப்பாத்துங்க என்று பொறுமை இழந்து கூறினார் வினுஷா. விஜயோ அமைதியாய் லேசாய் புன்னகைத்தார். அது வினுஷா, சொல்ல போனா நான் இன்னைக்கு உன்னை பார்க்க தான் இங்க வந்தேன் என்று மெல்ல தட்டு தடுமாறினார் விஜய். அவருக்கு எப்படி இந்த விஷயத்தை சொல்வது என்று தெரியவில்லை. வினுஷா யோசனையாக அவரை பார்த்தார். அங்கிள், அப்ப நீங்க சாருமதி சொல்லி இங்க வரலையா? இந்த பொம்பளைக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும், நம்ம யாருன்னு காட்டணும். ஹில்வுட்ல இவ பண்ற காரியத்தை பாத்தீங்களா? குடும்ப மானத்தை வாங்கறதுக்காகவே எல்லா வேலையும் அவ பண்ணிட்டு இருக்கா. இவளெல்லாம் சும்மாவே விட்டு வைக்க கூடாது. இவளை இப்படியே விட்டா நம்ம குடும்ப மானம்தான் போகும் என்று கரிச்சு கொட்டினார் வினுஷா. என்னவோ இவரால் குடும்ப மானம் காக்கப்பட்டது போலும், சாருமதியால் மொத்த மானமும் காத்தில் பறப்பது போலும் கூறிக்கொண்டிருந்தார். சாருமதி மேலிருக்கும் மொத்த வெறுப்பையும் கொட்டினார். ஆனால் சாருமதி இவற்றையெல்லாம் பொருட்படுத்தும் விதத்தில் இல்லை. அவர் பாட்டிற்கு சோஃபாவில் ஒய்யாரமாய் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார். ஸ்கிரிப்ட், ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் என அனைத்தும் முடித்துவிட்டு அல்லவா இங்கு அமர்ந்திருக்கிறார். அதனால் அவருக்கு கவலை இல்லை. சாருமதி லேசாக விஜயை பார்க்க அந்த பார்வையை உணர்ந்து கொண்ட விஜய் பேச ஆரம்பித்தார். வினுஷா, உனக்கு சின்ன வயசுல இருந்தே அகர்வால் குடும்பம் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. நீயும் ரொம்ப திமிராவும் யாரையும் மதிக்காம உன் இஷ்டத்துக்கு வளர்ந்துட்ட. போக போக மாறுவேன்னு ஃபேமிலி மொத்தமும் நினைச்சது. ஆனா நீ அப்படியே இருக்க. அது மட்டும் இல்லாம உன்கிட்ட நிறைய கெட்ட பழக்கமும் இருக்கு. நீ இப்படியே இருக்கிறது நல்லதா இருக்காது. அது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது இல்லை. அதனால அகர்வால் ஃபேமிலி இன்னைக்கு நைட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு வாழ்க்கையை பற்றின அனுபவம் கிடைக்கிறதுக்காகவும் வெளி உலகத்தோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீ கத்துக்கணுன்றதுக்காகவும் நாங்க எல்லாரும் இந்த முடிவை பண்ணியிருக்கோம் என்று சுற்றி வளைத்து நடந்த சம்பவத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தார் விஜய். சாருமதி அசட்டையாக அமர்ந்திருந்தார். வினிஷாவிற்கு அவர் கூறுவது எதுவுமே புரியவில்லை. முழித்துக் கொண்டிருந்தார். இந்த ஆள் இப்ப என்னத்த சொல்ல வரா? வெளி உலகத்தோட அனுபவமா? எனக்கு என்ன அது இல்ல நினைக்கிறானுங்களா? நான் எந்த வாழ்க்கையை பத்தி கத்துக்கணும்? எதை பத்தி பேசுறான் இவன் என்று மனதில் பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தார் வினுஷா. விஜயங்கள், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? புரியற மாதிரி சொல்றீங்களா என்று அதிர்ச்சி கலந்த குழப்பத்துடனே கேட்டார் வினுஷா. அதில் ஆழமாய் மூச்சு விட்டார் விஜய். சிம்பிளா சொல்லணும்னா, இனிமே நீ அகர்வால் குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது. அகர்வால் குடும்பத்தை சேர்ந்த எந்த சொத்தையும் பணத்தையும் உன்னால் அனுபவிக்க முடியாது. அகர்வால் குடும்பத்து பேரை கூட நீ யூஸ் பண்ண முடியாது. உன்னோட எல்லா பேங்க் கார்டையும் டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் என்று கூறினார். இதை கேட்டதும் வினுஷாவிற்கு தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. அவரால்
கொஞ்சமும் நம்ப முடியவில்லை. அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவே சில நிமிடம் பிடித்தது. என்ன, ஃபேமிலியில இருந்து என்ன ரிமூவ் பண்றீங்களா? அகர்வால் குடும்பத்துல இனி நான் இல்லையா என்று மனதில் அதிர்ந்தாள். இனி அவருக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. இப்போது அவர் சாதாரண ஆள் மட்டுமே. வினிஷா உடனே பின்னால் திரும்பி சாருமதியை முறைத்தார். இதெல்லாம் நீ பண்ற காரியம்தானா? அவங்களையெல்லாம் என்ன பண்ணின? மந்திரம் போட்டு மயக்கி இருக்கிறியா என்று கத்தினார். அதில் வினிஷாவை பார்த்து சிரித்தார் சாருமதி. என்ன, நான் மந்திரம் போட்டு மயக்கினா? நல்லா இருக்கே. கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கங்க. நான் அவங்கள மயக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவங்க மயங்குற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் பணம். இப்போ உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலல. இப்போ உன்னால என்ன பண்ணிட முடியும் என்று ஆளுமை நிறைந்த குரலில் கூறினார். வினுஷாவிற்கு ஆத்திரம் அதிகரித்தது. சாருமதி கழுத்தை நெரித்து கொன்றுவிடும் அளவிற்கு ஆத்திரத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். சாருமதி மேல் இருந்த வெறுப்பு இன்னும் அதிகரித்தது. கடந்த காலத்தில் வினுஷா சாருமதியை அனாவசியமாக சீண்டி அவரை அசிங்கப்படுத்தி விடுவார். இன்று சாருமதி அவர் மீது இருந்த அசிங்கத்தை துடைக்கவே வந்திருக்கிறார். அதனை நல்லபடியாக செய்தும் விட்டார். இந்நேரம் நான் வெளிநாட்டுல என் வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ சரவணனை காயப்படுத்த நினைச்சிருக்க. அதனாலதானே நான் இங்க வந்து உனக்கு முடிவு கட்டுறேன். எனக்கு அவன் ரொம்ப வேண்டப்பட்டவன். அவனை காயப்படுத்த நினைச்ச உன்னை மொத்தமா அழிக்க என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வேன் என்று கூறிய சாருமதி விஜய் பக்கம் கண்ணை காட்டினார். வினிஷாவின் மொத்த சொத்தும் பறிபோனது. சாருமதி, எனக்கு அகர்வால் ஃபேமிலி மேன்ஷன்ல உனக்கு வெல்கம் பார்ட்டி இருக்கு. நீ கண்டிப்பா வரணும் என்று அவர் கூற வினிஷா பெரிதாய் திகைத்தார். சோலை சொசைட்டியின் வெளியே ஜிஷ்ணு இன்னும் அதிர்ச்சியில் இருந்தார். டிவோர்ஸ் ஆனால் ஜிஷ்ணுவிற்கு உறுதுணையாக யாருமே இருக்க மாட்டார்கள். வாட்சை பார்த்த சரவணா, இந்நேரத்துக்கு வினுஷா அகர்வால் ஃபேமிலி மெம்பரா இருக்க மாட்டா. சோ ஏன் ஃபீல் பண்ற? இனிமே அவங்களால உனக்கு எந்த பயனும் இல்ல என்று சிரிப்புடன் தோலை குலுக்கினான் சரவணா. சரவணன் ஜிஷ்ணுவிடம் ஜிஷ்ணுவின் மனைவி வினுஷாவை அகர்வால் ஃபேமிலியிலிருந்து அகற்றிவிட்டார்கள் என்று சொன்னதுமே ஜிஷ்ணு அதிர்ந்து போனார். அதை கேட்டவுடன் அவரது மொத்த உலகமுமே இடிந்து சுக்கு சுக்காக நொறுங்கியது போல உணர்ந்தார். வில்லியம்ஸ் ஃபேமிலியில் உள்ள அனைவருக்கும் வினுஷாவை பற்றி நன்றாக தெரியும். அவர் அவரது ஃபேமிலியில் மிகவும் முக்கியமானவர். அவர் எப்பொழுதும் மற்றவர்களிடம் அரகண்டாகத்தான் நடந்து கொள்வார். அந்த ஃபேமிலியில் அவர் வைத்ததுதான் சட்டம். அவர் பேச்சுக்கு மறுபேச்சு பேசும் தைரியம் அந்த ஃபேமிலியில் யாருக்குமே இல்லை. வில்லியம்ஸ் ஃபேமிலியும் அகர்வால் ஃபேமிலியும் இன்னும் நல்ல முறையில் தங்களது உறவுகளையும் பிசினஸையும் கொண்டு செல்வதற்கு காரணமும் இந்த வினுஷாதான். அது மட்டுமில்லாமல் கடந்த பல வருடங்களாக வினுஷாதான் அந்த குடும்பத்தின் மொத்த பிசினஸையும் எடுத்து நடத்தி வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரை அந்த ஃபேமிலியிலிருந்து ரிமூவ் செய்வதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று ஜிஷ்ணு யோசித்தார். சரவணன் சொன்னதை அவரது மனசாட்சி கேட்க மறுத்தது. உடனே சரவணனை பார்த்தார். என்ன சரவணா, என்ன மேனிபுலேட் பண்ணலான்னு பாக்குறியா? நீ சொல்றது நடக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியும் அகர்வால் ஃபேமிலிக்கு வினுஷா எவ்வளவு முக்கியம்னு என்று சொன்னார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, அப்படியா? ஆனா அங்கிள், அவங்க அவங்களோட ஃபேமிலிக்கு தேவைப்படுறதை விட உங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி நக்கலாக சிரித்தான். சரவணனின் அந்த சிரிப்பை பார்த்ததும் ஜிஷ்ணுவிற்கு இன்னும் கோபமாக வந்தது. உடனே தனது செல்போனை எடுத்தவர் தனது மனைவிக்கு கால் செய்தார். அவர் கால் செய்த அடுத்த நொடியே எதிர்முனையில் போன் அட்டன் செய்யப்பட்டது. உடனே ஜிஷ்ணு வேகமாக வினுஷா என்று கூப்பிட்டார். எதிர் திசையிலோ ஜிஷ்ணு என்று அவர் பெயரை சொல்லி அழும் சத்தம் கேட்டது. எப்பொழுதும் மற்றவர்களிடம் ரகடாக பேசும் தனது மனைவி முதல் முறையாக அப்படி உடைந்து பேசுவதை கண்டதும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். பின்பு, என்னாச்சு, ஏன் அழற என்று பதட்டமாக கேட்டார். உடனே வினுஷா, ஜிஷ்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன விஜய் அங்கிள் தேடி வந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஒருத்தி கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டா. அவ பேரு சாருமதி என்று சொன்னார். உடனே ஜிஷ்ணு, சாருமதியா என்று அவரது பெயரை உச்சரித்துவிட்டு பின் யோசித்தார். அப்பொழுது சாருமதியின் முகம் அவரது கண்முன் அப்பியர் ஆனது. சாருமதி மிகவும் அழகானவர். அவரது அழகிற்கு ஏத்தாற்போல் உடல் பாகம் கொண்டவர். அவருக்கு இணையான அழகியை இதுவரை ஜிஷ்ணு அவரது வாழ்விலேயே பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு அவர் அழகாக இருப்பார். பார்க்கும் எந்த ஒரு ஆடவனையும்
அவரது கவர்ச்சியான கண்கள் கவர்ந்திழுக்கும். ஆனால் அவர் என்னதான் அழகு என்றாலும் விஜய் அகர்வால் போன்ற மன உறுதி கொண்டவர். அவரது அழகில் மயங்கியிருப்பாரா என்ன என்று ஜிஷ்ணு யோசித்தார். பின்பு ஒருவித பதட்டத்துடன் பேசத் தொடங்கினார். வினுஷா, உன்னை கிட்னாப் பண்ணதுக்கும் விஜய் அகர்வாலுக்கும் சம்பந்தம் இருக்கும் நீ நினைக்கிறியா என்று கேட்டார். வினுஷா கோபமாக, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியல ஜிஷ்ணு. ஆனா என்ன கிட்னாப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? என் அகர்வால் ஃபேமிலியில இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். இனிமே அந்த ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா என்று சொல்லி அழுதார். வினுஷா வாயாலேயே அவர் ஃபேமிலியிலிருந்து அவர் ரிமூவ் செய்யப்பட்டார் என்பதை கேட்டதும் ஜிஷ்ணு ஒருமுறை சரவணனை நிமிர்ந்து பார்த்தார். அப்படியென்றால் சரவணன் சொன்னது உண்மைதான் என்று நினைத்தார். பின்பு, வினுஷா, நீ சொல்றது நிஜமா என்று கேட்டார். இந்த விஷயத்துல போய் நான் விளையாடுவனா? அது மட்டும் இல்ல, அவங்க இன்னொன்னு என்ன செய்ய சொன்னாங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கம்பெனிஸையும் அவங்க கிட்ட நான் ஹேண்ட் ஓவர் பண்ணணுமா? உங்களுக்கு தெரியும் தானே இது உருவாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. இத்தனை நாள் இத நான் தான் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். திடீர்னு இது அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி கேட்டா என்னால எப்படி பண்ண முடியும்? அதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். இந்த வளர்ச்சி அடைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவு பாதைகளை கடந்து வந்திருக்கேன். இவங்க யாரு என்ன சொன்னாலும் சரின்னு நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு விட்டு தர மாட்டேன் என்று உறுதியாக சொன்னார். வினுஷா சொன்னதை கேட்டதற்கு பிறகுதான் ஜிஷ்ணுவிற்கு ஒன்று நன்றாக புரிந்தது. அப்படியென்றால் அவர்கள் டார்கெட் செய்தது வினுஷாவை மட்டுமல்ல, ஜிஷ்ணுவையும் தான் என்று. ஜிஷ்ணுவிற்கு அகர்வால் ஃபேமிலியின் பலத்தை பற்றி நன்றாக தெரியும். ஒருவேளை இப்பொழுது அகர்வால் ஃபேமிலியை அவர் பகைத்துக் கொண்டால் அடுத்து என்ன நடக்கும் என்றும் அவருக்கு தெரியும். இப்போதைக்கு அவர்களிடம் எந்த பகையும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று ஜிஷ்ணு நினைத்தார். பின்பு, வினுஷா, நான் சொல்றதை கேப்பியா என்று மெதுவான குரலில் சற்று குளறிக்கொண்டே கேட்டார். உடனே வினுஷா, சொல்லுங்க ஜிஷ்ணு, நிச்சயம் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். நான் இப்ப என்ன பண்ணி இதுல இருந்து தப்பிக்க என்று அழுது கொண்டே கேட்டார். இத பார், இப்போதைக்கு நமக்கு வேற வழி இல்ல. நீயே அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது என்று சொன்னார். ஜிஷ்ணு சொன்னதை கேட்ட அடுத்த நொடியே வினுஷா எரிமலையாய் வெடித்தார். ஜிஷ்ணு, நான் உங்களோட மனைவி. எத்தனை வருஷம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க இந்த நேரத்துல எனக்கு சப்போர்ட்டிவா இருக்காம அந்த அகர்வால் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்க எல்லாம் நிஜமாவே மனுஷன் தானா? உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணின பாருங்க, என்ன சொல்லணும் என்று பொறிந்து தள்ளினார். வினுஷா பேசியதெல்லாம் ஜிஷ்ணு பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். பின்பு, வினுஷா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு உன்னோட ஃபேமிலியோட பவர் பத்தி தெரியும். அதே நேரத்துல உன்னோட அங்கிள் விஜய் அகர்வால் பத்தியும் நல்லா தெரியும். அவருக்கு அகெயின்ஸ்டா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு நீ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவங்க கிட்ட ஒப்படைக்கலனா பிரச்சனை உனக்கு தான். நீ அவங்க கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்றது தவிர உனக்கு இப்போதைக்கு வேற வழியே இல்லை என்று சொன்னார். ஜிஷ்ணு சொன்னதை கேட்டதும் வினுஷா என்று சத்தமாக சிரித்தார். பின்பு, ஜிஷ்ணு, உன்னோட உண்மையான முகம் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப நீ பயப்படுறத என்ன காப்பாத்தணும்னு இல்ல. ஒருவேளை நீ எனக்கு சப்போர்ட் பண்ணினா உனக்கு பிரச்சனை வந்துரும்ல, அதனாலதான் நீ என்கிட்ட இருந்து ஒதுங்கி நிக்கிற. நீ ஒரு கோழை. ஒரு நல்ல ஹஸ்பண்டா எனக்கு எப்ப பிரச்சனை வருதோ அப்ப நீ என் கூட இருந்திருக்கணும். ஆனா நீ எப்படி பண்ணல. நிஜமாவே உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணினதை நினைக்கும் போது எனக்கு வெக்கமா இருக்கு. உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்ச என்னுடைய எண்ணம் சரிதான். ஜிஷ்ணு, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எதையும் அகர்வால் ஃபேமிலி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என் கிட்ட தான் இருக்கணும். அது என்னோட ரைட்ஸும் கூட. ஏன்னா அந்த ஃபேமிலியிலேயே அதிகமான எஃபெக்ட் போட்டது நான் மட்டும் தான். என்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொல்ற தகுதி அந்த ஃபேமிலியில இருக்கிற யாருக்கும் கிடையாது. உன்னால முடிஞ்சதை பண்ணு. நான் இந்த ப்ராப்பர்ட்டி அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். ஜிஷ்ணுவிடம் கோபமாக பேசிவிட்டு வினுஷா தனது போனை ஹேங் அப் செய்தார். அவரது போனை வைத்த பிறகுதான் ஜிஷ்ணுவிற்கு உண்மையிலேயே அவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள் சிக்கி இருக்கிறார் என்பது புரிந்தது. அவர் தனது போரை தொடங்கும் முன்பே தோற்றுவிட்டார் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார். வினுஷா அகர்வால் ஃபேமிலியில் உள்ள பல ப்ராப்பர்ட்டிகளை அவரது கைவசம் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு சாதாரணமாக அதை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார். இறுதி வரை அகர்வால் ஃபேமிலியுடன் அவர் போராடுவார் என்பது ஜிஷ்ணுவிற்கு நன்றாக தெரியும். அதே சமயம் அகர்வால் ஃபேமிலியின் துணை இல்லாமல் இப்பொழுது சரவணனை சமாளிப்பது மிகவும் கஷ்டம் என்பதை நினைக்கும் பொழுது
ஜிஷ்ணுவிற்கு மெதுவாக கண்ணை கட்டியது. வினுஷா போனை கட் செய்துவிட்டு போனதிலிருந்தே அவருக்கு பைத்தியம் பிடிப்பது போல் இருந்தது. வினுஷாவிற்கும் அகர்வால் ஃபேமிலிக்கும் நடக்கும் போர் எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று தெரியாது. இருவரும் சமாதானம் ஆவார்களா என்பதும் தெரியாது. அப்படியென்றால் நிச்சயம் அகர்வால் ஃபேமிலியின் உதவி ஜிஷ்ணுவிற்கு கிடைக்க வாய்ப்பில்லை. மிஞ்சி இருப்பது வில்லியம்ஸ் ஃபேமிலி மட்டும்தான். ஆனால் ஜிஷ்ணுவின் நிலை தற்பொழுது இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று தெரிந்தால் ஜிஷ்ணு போன்ற லூசரை அவர்கள் ஒரு நாளும் மதிக்க மாட்டார்கள் என்பதும் அவருக்கு நன்கு தெரியும். இவை அனைத்தையும் நினைத்து பார்த்தவருக்கு சரவணன் மீதான கோபம் அதிகமானது. உடனே தனக்கு எதிரில் நின்று கொண்டிருந்த சரவணனை முறித்துக் கொண்டு பேசத் தொடங்கினார். யூ ராஸ்கல், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட வைஃபை டார்கெட் பண்ணியிருப்ப என்று கோபமாக கேட்டார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலில் சரவணனுக்கும் ஜிஷ்ணுவிற்கும் பின்னால் யாரோ ஒருவர் இருந்து இயக்குகிறார் என்பது தெரியாது. அவர் அவரது பவரை கொண்டுதான் சரவணனுடன் மோதுகிறார் என்று சரவணன் நம்பிக்கொண்டிருந்தான். ஆனால் இன்றுதான் சரவணனுக்கு ஜிஷ்ணுவின் பின்னால் இருந்த ஒரு பவர்ஃபுல்லான கை அவரது மனைவி என்று தெரிந்தது. சரவணனும் ரத்தினமும் பிளான் செய்தது என்னவோ அகர்வால் ஃபேமிலி பிசினஸை பிரேக் டவுன் செய்வதை பற்றித்தான். அவர்களது பிளானில் தான் ஸ்கை ராக்கெட் ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்டும் அடங்கியிருந்தது. ஆனால் அதற்குள் ஜிஷ்ணு வந்து வாலண்டியராக மாட்டுவார் என்று சரவணன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. ஜிஷ்ணு வாலண்டியராக மாட்டுவதை பார்த்ததும் சரவணனுக்கு இன்னும் குதூகலமாக இவர்களை வைத்து நிச்சயம் விளையாடி தீர்க்க வேண்டும் என்று தனக்குள் முடிவெடுத்துக் கொண்டான். ஜிஷ்ணு கோபத்துடன் சரவணனை நிமிர்ந்து பார்க்க சரவணன் அவரை பார்த்து நக்கலாக சிரித்துக் கொண்டிருந்தான். அவனது அந்த சிரிப்பு ஜிஷ்ணுவை கன்னத்தில் அறைந்தார் போல் இருந்தது. உடனே அவர் சரவணனை பார்த்து முறைத்துக் கொண்டு சொன்னார். சக்திவேல், சரவணா, நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப எல்லை மீறி போயிட்டீங்க. நான் எவ்வளவோ பொறுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால நீங்க பண்றத பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன் என்று அவர்களை பார்த்து கர்ஜித்தார். ஜிஷ்ணுவின் நிலைமை இப்பொழுது மிகவும் பரிதாபமாக இருந்தது. ஜிஷ்ணுவிடம் முன்பு இருந்த பணமும் பவரும் இப்பொழுது அவரிடம் இல்லை. அதே நேரத்தில் ஜிஷ்ணுவின் மனைவியும் அவரை டைவர்ஸ் செய்துவிட்டு போவதாக சொன்னது அவருக்கு இன்னும் பெரிய இடியை இறக்கியிருந்தது. அவரது வாழ்வில் வினுஷா உதவி செய்யாவிட்டால் தனது நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் என்று அவர் நன்கு அறிந்திருந்தார். வினுஷா ஜிஷ்ணுவை டைவர்ஸ் செய்துவிட்டார் என்ற செய்தி வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு தெரிந்தால் அதன் பிறகு வில்லியம்ஸ் ஃபேமிலியும் ஜிஷ்ணுவை மதிக்காது என்று நினைக்கும் பொழுதே அவரையும் அறியாமல் அவரது கண்கள் கலங்கியது. அவரது இதயம் வெடித்து சிதறிக் கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் ஒரே வழி அவர்கள் முன்பு நிற்கும் சரவணனையும் சக்திவேலையும் கொன்று தனது கோபத்தை தீர்த்துக் கொள்வதுதான் என்று முடிவுக்கு வந்தார். உடனே அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அவரது ஆட்களை பார்த்தார். இத்தனை வருஷம் உன்னோட எல்லா தேவைகளையும் நான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். இப்போ உங்களோட நன்றி கடனை திருப்பி செலுத்துற நேரம் வந்துருச்சு. இந்த சரவணனும் சக்திவேலும் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவங்க ரெண்டு பேரையும் இப்பவே இங்கேயே கொன்னுடுங்க என்று கட்டளையிட்டார். ஜிஷ்ணு கட்டளையிட்ட அடுத்த நொடியே அவரது ஆட்கள் அனைவரும் சரவணனையும் அவன் தந்தை சக்திவேலையும் கொல்வதற்காக தயாரானார்கள். அவர்கள் கூச்சலிடுவதை பார்த்ததும் ஜிஷ்ணு சிரித்துக் கொண்டே சொன்னார். என்னோட பலம் என்னன்னு உனக்கு நான் இப்ப ப்ரூவ் பண்றேன். ஒருவேளை நான் முன்னாலேயே உன்னை அடிச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு என்னோட மனைவி என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்க மாட்டா. என்னோட நிலைமையும் இந்த அளவுக்கு ஆயிருக்காது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. சக்திவேல், இதுக்கப்புறமும் நான் உன்னை விடுறதா இல்ல என்று சொல்லிவிட்டு சக்திவேலை பார்த்து சிரித்தார். அதை கேட்ட சக்திவேல் ஜிஷ்ணுவை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார். ஜிஷ்ணு, உண்மையிலேயே உன்னால என்ன பீட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டார். உடனே ஜிஷ்ணு சிரித்துக் கொண்டே, ஏன் என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? பார், நல்லா பாரு, என் பின்னாடி நிக்கிற எல்லாரும் நல்லா ட்ரெயின் ஆனவங்க. அவங்கள பீட் பண்ண யாராலையும் முடியாது. ஆனா உன்னை பாரு, உன் பின்னால 2 பேர் தான் நிக்கிறாங்க. உங்க 3 பேரால இங்க இருந்து தப்பிச்சு போயிட முடியும் நீ நினைக்கிறியா என்று கேட்டார். உடனே சக்திவேல் மறுபடியும் ஜிஷ்ணுவை பார்த்து சிரித்து விட்டு சொன்னார். ஜிஷ்ணு, நீ இன்னும் திருந்தவே இல்ல. நீ எப்ப உன்னை நம்ப போற? உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. முன்னாடி சிட்டாடல்ல நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்போது நீ எப்பவுமே என் பின்னாடி தான் வருவேன். ஏன் தெரியுமா? நான் பண்றது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணேன்னு உன்னோட ஃபேமிலியில பேர் வாங்கறதுக்காக. அங்க இருந்த எல்லாரையும் நீ அப்படித்தான் நம்ப வச்சுக்கிட்டு இருந்த. ஆனா நான் அப்ராட் போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? நீ ஏதாவது சாதிச்சியா என்று கேட்டார். பின்பு, உன்னால அடுத்தவங்க உதவி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது.
நீ பண்ணின ஒரே நல்ல விஷயம் வினுஷா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு தான். அவளை கல்யாணம் பண்ணலன்னா உன்னை வில்லியம்ஸ் ஃபேமிலி இதே மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கும்னு நீ நினைக்கிறியா? நீ அங்க தகுதி இல்லாத ஒரு புழு மாதிரி இருந்திருப்ப. ஆனா என்ன பாரு, நான் அப்ராட் போய் எவ்வளவு சக்சஸ் ஆயிட்டேன்னு. உன் முன்னால உங்க எல்லாரையும் அடக்கி ஆடுற திறமையோட தான் இப்பவும் நான் நின்றுட்டு இருக்கேன் என்று சொன்னார். பின்பு, உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? நாம செய்யற செயல் சக்சஸ் ஆகணும்னா நாம எடுக்கிற டெசிஷன் கரெக்டா இருக்கணும். நான் ஃபாரின்லயும் அதைத்தான் பண்ணேன். இப்ப வரைக்கும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட என் பின்னால நான் 2 பேரோட தான் நிக்கிறேன்னா அதுக்கு பின்னால கூட என்னோட டெசிஷன் தான் இருக்கு. நான் எப்பவும் சரியான முடிவு எடுக்கிறதுனால தான் என்னால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை ஒரு நாளும் எதிரியா நினைச்சதே கிடையாது. ஆனா நீதான் என்னை எதிரியா நினைச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒரு நல்ல லெசன் கத்து கொடுக்கிற நேரம் வந்துருச்சு என்று சொன்னார். அவர் அப்படி சொன்னதும் ஜிஷ்ணு சிரித்துக் கொண்டே சொன்னார், என்ன சக்திவேல், என்ன மிரட்டுறியா என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, நான் யாரையும் மிரட்டல, நடக்க போற உண்மையை தான் சொன்னேன். உன் பின்னால நிக்கிறவங்க எவ்வளவு திறமையானவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிராக்டிஸ் எடுத்தவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் எத்தனை பேர் ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் என் முன்னாடி வர சொல்லு. அவங்கள நான் டீல் பண்றேன். இன்னைக்கு உண்மையான நரகம் எப்படி இருக்குன்னு உனக்கு நான் காட்டுறேன் என்று சொன்னார். சக்திவேல் ஜிஷ்ணுவை பார்த்து, உனக்கு நரகம்னா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் என்று சொன்னதும் ஜிஷ்ணு சக்திவேலை பார்த்து சிரித்துக் கொண்டு சொன்னார், சக்திவேல், நீ சொல்றதெல்லாம் கேட்டு பயப்படுறதுக்கு என்னென்ன ரகுபதி நினைச்சிட்டியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நான் என்னோட பாடியை இன்னும் ஃபிட்டா தான் வச்சிருக்கேன். எதுக்கு தெரியுமா? உனக்காகத்தான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு உன்னை நான் பீட் பண்றதுக்காக தான் என்னை நானே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். உன்னோட மொத்த ஆணவத்தையும் இன்னைக்கு நான் முடிவுக்கு கொண்டு வரேன் என்று சொன்னவர் சட்டென்று தனது சட்டையை கழற்றி வீசிவிட்டு தனது ஆர்ம்ஸை முறுக்கி காட்டினார். சரவணனின் முன்பே சக்திவேலை ஜிஷ்ணு அப்படி பேசியது சரவணனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஜிஷ்ணுவை தனது கையாலேயே கொல்ல வேண்டும் என்ற கோபத்துடன் அவரை பார்த்து முறைத்தான். பின்பு தனது அருகில் நின்று கொண்டிருந்த தனது தந்தையை பார்த்தான். அவரது கண்களில் இருந்த அமைதியை பார்த்ததும் அவனும் அமைதியானான். அவனுக்கு தெரியும், அவனது தந்தையை பீட் பண்ணுவதற்கு இன்னும் மண்ணில் ஒருவன் பிறக்கவில்லை என்று. அதனால் அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று தனது தந்தையை ஆர்வமாக பார்த்தான். சக்திவேல் ஜிஷ்ணுவை பார்த்து கொண்டிருந்த அதே நேரம் ஜிஷ்ணு வேகமாக ஓடிவந்த சக்திவேலை தாக்கினார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஜிஷ்ணுவும் கண்ணிமிக்கும் நேரத்தில் சக்திவேலை தாக்கியிருந்தார். ஜிஷ்ணுவிடமிருந்து அதை எதிர்பார்க்காத சக்திவேல் ஜிஷ்ணுவை ஆச்சரியமாக பார்த்தார். பின்பு, ஜிஷ்ணு, பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ வலிமையா தான் இருக்க. உன்னோட இந்த வலிமையை பார்க்கும்போது என்ன தாக்குறதுக்காக நீ ரொம்பவே பயிற்சி எடுத்திருக்கன்னு நல்லா தெரியுது. உன்னை இப்படி பார்க்கும்போது நிச்சயமா எனக்கு பாராட்டணும்னு தோணுது. ஆனா என்ன செய்யறது, இப்பவும் நீ எனக்கு ஈக்குவலே கிடையாது. அட்லீஸ்ட் நான் வேலன் ஃபேமிலியில இருந்து வந்தவங்கிறத மறந்துடாத என்று சொல்லிவிட்டு சிரித்தார். சக்திவேல் அப்படி சிரிப்பதை ஜிஷ்ணு பார்த்தார். பின்பு, அப்படியா, இன்னைக்கு பார்த்துடலாம், இந்த வில்லியம்ஸ் ஃபேமிலியா இல்ல அந்த வேலன் ஃபேமிலியான்னு என்று சொல்லிவிட்டு அவருடன் மோத வந்தார். அவ்வளவு நேரம் சக்திவேலின் பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்தவன் ஜிஷ்ணுவின் அருகில் வந்து நின்றான். சக்திவேலுக்கு பின்னால் இருந்து வேகமாக வந்தவன் நொடி பொழுதற்கும் குறைவாகவே ஜிஷ்ணுவின் நெஞ்சில் ஒரு குத்து விட்டான். அவனிடம் குத்து வாங்கிய ஜிஷ்ணு ஒரு நிமிடம் விழச் சென்றார். பின்பு கீழே விழாத வண்ணம் தன்னை பேலன்ஸ் பண்ணி நின்றார். சக்திவேலின் ஆள் ஜிஷ்ணுவை குத்திவிட்டு சக்திவேலை பார்த்தான். பின்பு, தேங்க்யூ சார், இவரை என் கையால கொள்றதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க, நான் ஹோக்ஸியா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்பவாவது போர் அடிச்சா மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யலான்னு. இப்போ எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. என்னோட கையால இவரை கொன்னா எனக்கு நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும் என்று சொல்லி சிரித்தான். அதை கேட்ட சக்திவேல் அவனை பார்த்து சிரித்தார். ஐ நோ வெரி வெல். அவனுக்கு என்ன பண்ணா போர் அடிக்காதோ அதை நீ தாராளமா இங்க பண்ணலாம் என்று சொன்னார். அதை கேட்டதும் சக்திவேலுடன் வந்திருந்தவன் சக்திவேலை பார்த்து சிரித்தான். பின்பு, ஓகே சார் என்று சொல்லிவிட்டு ஜிஷ்ணுவுடன் சண்டை போட ஆரம்பித்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் சரமாரியாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள்.
முதலில் ஜிஷ்ணு மிகவும் ஃபாஸ்டாக அவருக்கு எதிரில் நின்றிருந்தவனை தாக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் போக போக அவருடைய பலம் குறைந்து கொண்டே போனது. ஆனால் எதிரில் நின்றிருந்தவனின் சக்தி அதிகமாகிக் கொண்டே போனது. அவன் இறுதியில் ஜிஷ்ணுவை அப்படியே தூக்கி தரையில் ஓங்கி அடித்தான். அவன் அடித்ததில் ஜிஷ்ணுவின் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து ஓடியது. ஜிஷ்ணுவிற்கு அப்பொழுதுதான் சக்திவேல் ஏன் இவன் ஒருவனுடன் மட்டும் வந்திருக்கிறார் என்பது விளங்கியது. பின்பு அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்தார். என்னால உங்களை யாரையும் பீட் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பீட் பண்றதுக்கு முயற்சிப்பேன் என்று சொன்னவர் மறுபடியும் அதே போர்ஸுடன் எழுந்து நின்று அவருக்கு எதிரில் நின்றிருந்தவனிடம் சண்டை போட ஆரம்பித்தார். ஒரு வகையில் அவரின் அந்த தைரியத்தை பார்க்கும் பொழுது சக்திவேலிற்கும் சற்று சந்தோஷமாக இருந்தது. ஒரு கோழையுடன் சண்டை போடுவது அவருக்கு என்றுமே பிடிக்காது. அவர் யாருடனாவது சண்டை போட்டால் அவன் அவருக்கு ஈக்குவலான திறமையுடன் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் அவர் நினைப்பார். சக்திவேலின் ஆளும் ஜிஷ்ணுவும் ஒருவருக்கொருவர் சலித்தவர் இல்லை என்பது போல சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சக்திவேலின் ஆள் ஜிஷ்ணுவை பின்னால் இருந்து பிடித்து அவரது கழுத்தை அப்படியே நெரித்தான். பின்பு அவரது கழுத்தை பிடித்து அப்படியே தனது ஒற்றை கையால் தூக்கி நிறுத்தினான். அவரை அப்படி தூக்கியதில் அவருடைய கண்கள் எல்லாம் பெரிதாக விரிந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய நாக்கு வெளியே வந்துவிடும் என்பது போல் இருந்தது. அந்த வலியை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. அவரது கண்கள் கலங்கி கண்ணீரும் வந்தது. அப்பொழுதுதான் அவர் யதார்த்தமாக பின்னால் திரும்பி பார்த்தார். அங்கு ஜிஷ்ணுவின் ஆட்கள் அனைவரும் பிணமாக தரையில் கிடந்தார்கள். அத்தனை பேரையும் எப்படி கொல்ல முடியும் என்று ஜிஷ்ணு அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார். அங்கு யாரென்றே தெரியாத ஒரு பெரிய கும்பல் அவர்கள் அனைவரையும் வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தது. அதை ஜிஷ்ணு கவனித்தார். பின்பு, அவங்கள நீதான் வர சொன்னியா என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, இல்ல, நான் யாரையும் இங்க கூப்பிடல. இவ்வளோ பேரை நான் கூட்டிட்டு வரணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்ல என்று சொன்னார். சக்திவேல் சொன்னதை கேட்டதும் குழம்பி போனார். பின்பு, அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல வர? என்னோட ஆளுங்கெல்லாம் கொன்னது உன்னோட ஆளுங்க இல்லைன்னு சொல்ல வரியா என்று கேட்டார். உடனே சக்திவேல் சிரித்துக் கொண்டு, அவங்களெல்லாம் நான் கூப்பிடலன்னு தான் சொன்னேன், ஆனா அவங்க என்னோட ஆள் இல்லைன்னு சொல்லல. ஜிஷ்ணு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம சக்சஸ் ஆகணும்னா நம்மளோட டெசிஷன்ஸ் கரெக்டா இருக்கணும். இப்ப கூட நான் யாரையும் கூப்பிடல, ஆனா என்னோட ஆளுங்க எனக்காக நான் கூப்பிடாமலேயே நிச்சயம் வருவாங்க. அதான் இந்த சக்திவேலோட பவர் என்று சொன்னார். அவர் அப்படி சொல்லும் பொழுது அவரது கண்களில் ஒரு வகையான கர்வம் தெரிந்தது. அங்கு நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சரவணன் தனது தந்தையை வியப்புடன் பார்த்தான். இப்பொழுதுதான் சரவணனுக்கும் அவர் ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறார் என்பது புரிந்தது. உடனே சரவணன் தனது தந்தையை கௌரவமாக பார்த்தான். அவனது பார்வை தான் சக்திவேலின் பிள்ளையாக இருப்பதில் மிகவும் கர்வம் கொள்கிறேன் என்பது போல இருந்தது. சக்திவேல் அப்படி சொன்னதுமே ஜிஷ்ணுவின் முகம் மாறியது. ஃபைனலாக ஜிஷ்ணுவின் புத்திக்கு இதற்கு மேலும் தன்னால் சக்திவேலுடன் மோத முடியாது என்பது உரைத்தது. உடனே கண்களில் பயத்துடன் சக்திவேலை பார்த்தார். சக்திவேல், நீ என்ன நிஜமாவே கொல்ல போறியா என்று கேட்டார். அவரின் கண்களில் பயமும் பதட்டமும் இருப்பதை பார்த்த சக்திவேல் சிரித்துக்கொண்டே சொன்னார், ஏன் உன்னை கொல்லக்கூடாது? இத்தனை வருஷம் நான் எப்ப திரும்பி வருவேன்னு எனக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னல, இப்ப வா, வந்து உன்னால முடிஞ்ச என்ன கொல்லு என்று சக்திவேல் ஜிஷ்ணுவின் முன்னால் சென்று நின்றார். ஜிஷ்ணு உடனே, இல்ல சக்திவேல், இல்ல, நீ என்ன கொல்ல மாட்ட, நீ என்ன கொல்லக்கூடாது என்று சொன்னார். உடனே சக்திவேல் சிரித்துக்கொண்டு, உனக்கான டைம் முடிஞ்சிருச்சு என்று சொன்னார்.